ATL awareness and support webinar. இதுக்கு வந்து ரெண்டு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர்கனைசிங் திஸ். ஒன் EDIA, அதாவது Entrepreneurship Development and Innovation Institute, and then School Education Department, தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் மற்றும் தமிழக பள்ளி கல்வித்துறை. இந்த ரெண்டு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து தான் இந்த வெபினார் ஆர்கனைஸ் பண்றாங்க. இதுக்கான தேவை எங்க இருந்து வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த TNIACன்ற ஈவெண்ட் நாங்க பண்ணும்போது இதுக்கான தேவை எங்களுக்கு புரிஞ்சது. அதை பத்தி ஒரு சின்ன introduction வந்து பார்த்துக்கலாம். We have 5 other startups who are technical partners for this event. Infinite Engineers, Designing Learning Experiences, that is my startup. I am from Infinite. Thinking Lab, Niyamat from Vellore, Ageno Subramanian is with us. Asimo Global Technology, Balaji, Indro Labs, Vishal. So we have 5 technical partners to this event. We have 7 teams. Okay, before going into TNIAC, we want to thank Nagarajan IAS, former Madurai collector, now director for EDIA TN, for pushing us and motivating us to do a lot more than required. Thank you, sir. EDIA அப்படின்னா ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்டார்ட் அப் மிஷன்ற வார்த்தை வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதோட நோடல் ஏஜென்சி அண்ட் அபெக்ஸ் ஆர்கனைசேஷன் டு ப்ரொமோட் இனோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் இன் தமிழ்நாடு EDIA. ஸோ இவங்க வந்து தொழில் முனைவர், நீங்கள் தொழில் தொடங்கணும் அப்படின்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணினா உங்களுக்கு தேவையான ஹெல்ப் சப்போர்ட் எல்லாமே பண்ணுவாங்க. இவங்க இப்போ வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட EDIA சைன்ட் அண்ட் MOU லாஸ்ட் இயர் 2019 ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட ஒரு MOU சைன் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இனோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து ஸ்கூல் காலேஜ் லெவல்ல இருந்தே நம்ம கொண்டு வரணும்னு சொல்லி காலேஜ்ல ஆல்ரெடி நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. IEDP அப்படின்ற நேம்ல இப்போ ஸ்கூல் லெவல்ல பண்ணணும் அப்படின்னும் போது ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கிட்ட ஒரு MOU சைன் பண்ணி அடல்ட் டிங்கரிங் லேபோட சப்போர்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஃபுல்லாவே நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பு எடுக்கிறாங்க. அண்ட் டு ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் TNIAC ஒரு காம்படிஷன் ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. ஸோ இந்த காம்படிஷன் இஸ் 4 ஸ்டேஜ் ப்ராசஸ். ஒரு ட்ரைனிங் அண்ட் தென் ஸ்டேஜ் 1, 2, 3. ஸோ இதுல என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். பிஃபோர் தட் I want to thank Deputy Director Sivashankar sir, EDIA TN, Kanyakumari District CEO M. Raman sir. Technical partners are here, Arvind, that is myself from Infinite Engineers, Niyamat Thinking Lab, Satyan AIM Mentor of Change, Satyan is with us, Balaji Asimo Technologies, Raju AIM Mentor of Change, Subramanian Aginav, Subramanian is with us, Vishal Indro Labs. All the HMs and ATs, thank you for joining this event. TNIAC ரொம்பவே ஒரு புது ஈவெண்ட் ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். நார்மலாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் ஒரு ப்ராடக்ட்டோ செஞ்சு கொண்டு போயிட்டு அதை வந்து டிஸ்பிளே பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ப்ரைஸஸ் அண்ட் அவார்ட்ஸ் கிடைக்கும். பட் TNIAC டோட்டலி டிஃப்ரெண்ட். பசங்க எதுவுமே கொண்டு வர வேண்டாம். அவங்க ஆன் ஸ்பாட் வந்தவொடனே அவங்களை அந்த ஸ்பாட்ல சேலஞ்சஸ் கொடுக்கப்படும். அங்க கொடுக்குற மெட்டீரியல் வச்சு கொடுக்கப்பட்ட டைம்ல இருக்கிற டீம் கூட எப்படி கோஆர்டினேட் பண்ணி அவங்க வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றாங்க, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் எப்படி இருக்கு, டீம் ஒர்க் எப்படி இருக்கு, கொலாபரேஷன் கோஆபரேட் எப்படி பண்றாங்க, கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு அப்படின்றத வச்சு அவங்கள வந்து கிரியேட் பண்ணி ஒரு அடுத்தடுத்த லெவலுக்கு அவங்க ப்ரொமோட் பண்ணது தான் TNIAC. நிறைய டீச்சர்ஸுமே வந்து இது புதுசா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க. ஸோ இது ஒரு 4 ஸ்டேஜா நடந்தது. ஃபர்ஸ்ட் நாங்க ஸ்டார்ட் அப்ஸ் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணியிருந்தோம். அண்ட் தென் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஈவெண்ட்டை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடத்தியிருந்தாங்க. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் லெவல்ல செலக்ட் ஆன ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு செகண்ட் லெவல் வந்து ஜோன்ஸா நடந்தது. சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, திருநெல்வேலின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஜோன்ஸ்ல we had around 15-20 teams from different regions. ஸோ அந்த டீம்ஸை ஒரு 4-day ரெசிடென்ஷியல் கேம்ப் மூலியமா அவங்க ஐடியாஸை எப்படி வந்து ப்ராடக்டாவோ இல்லை சர்வீஸாவோ கொண்டு வரணுன்றது ட்ரைனிங் கொடுத்தோம். லாஸ்ட் டேல அவங்க ப்ரெசென்ட் பண்ணாங்க. அதை வச்சு we selected teams for state finals. But state finals, unfortunately, we couldn't conduct due to the lockdown. We are trying to do it as soon as possible. So in the journey we met around 120 schools with adult tinkering labs. அதோட ATL இன்சார்ஜஸ், ஸ்டூடெண்ட்ஸ், HMs கிட்ட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ அவங்க வந்து நிறைய வந்து எங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுது, ஹெல்ப் தேவைப்படுது, இந்த விஷயங்கள் எங்களுக்கு வந்து ப்ராப்பரா தெரியல, என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய ஃபீட்பேக்ஸ் இருந்தது. ஸோ இந்த மாதிரி அடல்ட் டிங்கரிங் லேப் சம்பந்தமா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, நிறைய டவுட்ஸ் இருக்குன்னு கேட்டதுனால ஓகே why don't we form a team and then clear this out. அஃபிஷியலா கவர்மெண்ட்ல இருந்து ஹெல்ப் சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு டீம் அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டீம் will take care of the whole support அப்படின்றதுக்காக தான் இந்த வெபினார் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்.
இது வந்து ஒரு முதல் கட்டம் தான். இன்னும் இந்த மாதிரி அடுத்தடுத்த கட்டமும் இருக்க போகுது. ஸோ அது எப்படி என்னன்றது எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆனாக உங்களுக்கு சிஇஓஸ் மூலியமா டீடைல்ஸ் மெயில்ஸ் வரும், வாட்ஸ்அப்பும் வரும். இந்த டீமுக்காக வாட்ஸ்அப் குரூப்ஸும் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. அதுலயும் உங்களுக்கு ரெகுலரா நியூஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கும். உங்களோட டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் எங்க டீம் கிட்ட பேசி நீங்க தீர்த்துக்கலாம். That's all about introduction. We have two experts today, Subramanian from Aginav and Satyan, a mentor of change. Subramanian, you can introduce yourself. So எல்லாருக்கும் வணக்கம். I am N Subramanian, co-founder of Aginav. So Aginav என்னன்னா aim to grow grassroots innovations. So schools-ல students கொண்டு வர innovations and colleges. ஸோ இங்கேருந்துலாம் நிறைய இன்னோவேஷன்ஸ் வருது. அந்த இன்னோவேஷன்ஸை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது? நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பேட்டன்ட் ரைட்ஸ், காப்பி ரைட்ஸ் தான். ஸோ அந்த ஜான்ஸ்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் கொண்டு வர இன்னோவேஷன்ஸ்க்கு எப்படி பேட்டன்ட் பண்ணுறது? ஸோ ஐ ஆம் த பேட்டன்ட் ஏஜென்ட் and also the facilitator for the startups to protecting their patent rights, and also the mentor of change in the Atal Tinkering Lab, and I am the resource person for more number of programs on specific to this intellectual property rights. So அறிவுசார் சொத்துரிமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய அறிவு சார்ந்து நீங்கள் கண்டுபிடிப்புகளுக்கு எப்படி ப்ரொடெக்ஷன் வாங்கணும் அந்த இதில் தான் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஐ ஆம் நவ் கோயிங் டு ஸ்டார்ட் த Atal Tinkering Lab webinar series. Thank you. So I will share my screen, Arvind. So this is our company. So we started on January 26, 2018. ஸோ எங்களோட மோட்டோ என்ன அப்படின்னா, நீங்கள் கொண்டு வர டெக்னாலஜிஸை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். We are working with the universities and colleges to protect their innovations. Now we are with the Atal Tinkering Labs. So Atal Tinkering Labs நிறைய இன்னோவேஷன்ஸ் ஜென்ரேட் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதை ஜென்ரேட் பண்ணுறதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத we will teach. Yeah, thank you very much. So this is an example. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கார்ட்டூனில் பார்த்தீங்கன்னா, இஃப் ஐ கிரியேட் சம்திங், ஸோ நான் ஏதாவது ஒன்று புதுசாக கண்டுபிடிக்கிறேன். இப்போ Atal Tinkering Labலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இன்னோவேஷன்ஸோட வராங்க. அந்த இன்னோவேஷன்ஸை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பேட்டன்ட் ரைட்ஸ், அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம இன்னோவேஷன்ஸ்க்கு நம்ம வாங்குறது வந்து பேட்டன்ட் ரைட்ஸ். இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஹிருதேஷ்வர் சிங் பாட்டி. ஸோ ஹி இஸ் எ ஸ்டூடெண்ட். At the age of 9, he invented a 6-player chessboard. So 6-player chessboard innovate பண்றாரு. அந்த innovationக்கு he get the patent. So once you get the patent, அந்த patent வாங்குற மூலமா உங்களுக்கு என்ன benefit அப்படின்னா, அந்த patentை மற்றவங்க கம்பெனிஸ்க்கு நீங்க கமர்ஷியலைஸ் பண்றது மூலமா you can earn money on that. So that is the benefit when you get patent. Just a minute. Okay, sir, Subramanian, you can share your yes, screen and then you can start with it. Satyan, just a minute, stop my screen, sir. Sorry, laptop konjam hang ஆயிடுச்சு. Subramanian, நீங்க screen share பண்றீங்களா? Yeah, I'm seeing your screen. ஓகே, ஸோ நம்ம இப்போ இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஒரு Atal Tinkering Labனா என்ன, அந்த Atal Tinkering Labை என் ஸ்கூலுக்கு நான் கொண்டு வரணும்னா நான் என்ன பண்ணணும், அண்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஸோ அதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியாஸ் இருக்குது, ஸ்கூல்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்குது, ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணணும், அண்ட் வாட் ஆர் த காமன் மிஸ்டேக்ஸ் யூ டிட். ஸோ நீங்கள் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறீங்க, அந்த மிஸ்டேக்ஸ்லாம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த செஷன் இருக்குது. அண்ட் PFMS போர்ட்டலை எப்படி யூஸ் பண்ணணும், அண்ட் ஜெம் போர்ட்டல், அதுக்கப்புறம் ஃபண்டு அவங்க எவ்வளோ வந்து உங்களுக்கு அலோகேட் பண்ணுறாங்க, அந்த ஃபண்டை நீங்கள் எதுக்கெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணணும், அண்ட் ஹவு டு செலக்ட் த வெண்டார்ஸ். ஸோ வெண்டார்ஸ்னால் யாருன்னா நம்மள்ட்ட அந்த பேக்கேஜஸ் விற்கிறவங்க. ஸோ அவங்கள்ட்ட நான் எப்படி அப்ரோச் பண்ணணும், அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி கொரிஸ், உங்களுக்கு ஏதாவது இந்த ATL ப்ராசஸில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை உங்களோட போர்ட்டல் ஏதாவது ஒர்க் ஆகாமல் இருக்குன்னா, ஸோ அதை யார்கிட்ட போயிட்டு நான் கேட்குறதுன்னா, கொரி ரெசல்யூஷன் லைக் ஏ கஸ்டமர் கேர், and common mistakes, and tranche 2.
ஸோ ஃபர்ஸ்ட் இயர் ஃபண்டெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் இயர் ஃபண்ட் எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு நான் எப்படி அப்ரோச் பண்ணுறது, அண்ட் வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் லாகின்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ், அண்ட் ஃபைனலி யூ கேன் ஆஸ்க் த கொஷின்ஸ் வித் அஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஸ்டார்ட் வித் த பேக்ரவுண்ட். ஸோ இந்த அட்டல் டிங்கரிங் லேபுங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னா, பிளானிங் கமிஷன் அபாலிஷ் பண்ணிட்டு தே ஸ்டார்டட் ஏ நிதி ஆயோக் இந்த இயர் 2015 to 16. ஸோ அந்த நிதி ஆயோக், நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, என்ன பண்ணுறாங்கன்னா அட்டல் இன்னோவேஷன் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிசியை கொண்டு வராங்க. இது எதுக்காக அப்படின்னா இன்னோவேஷன்ஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்தியாவில் வந்து நிறைய யங் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து இன்னோவேஷன்ஸை கொண்டு வரதுக்காக தே கம் அப் வித் அன் அட்டல் இன்னோவேஷன் மிஷன். அந்த அட்டல் இன்னோவேஷன் மிஷன்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா நிறைய லேப்ஸை கிரியேட் பண்றாங்க. ஸோ அட்டல் டிங்கரிங் லேப்ஸ் இது எங்கன்னா ஸ்கூல் லெவல்ல அட்டல் டிங்கரிங் லேப், அண்ட் காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டி லெவல்ல அட்டல் இன்குபேஷன் சென்டர். ஸோ ஸ்டார்ட் ஏ ஸ்டார்ட் அப் ஆர் கம்பெனி. அதுக்கப்புறம் தே ஆர் ஹேவிங் த சேலஞ்ச் வைக்கிறாங்க. ஸோ ஒரு ப்ராப்ளம் அவங்க கொடுத்துட்டு அந்த ப்ராப்ளத்துக்கு நீங்க சொல்யூஷன் சொல்லணும். அட்டல் நியூ இந்தியா சேலஞ்ச் அண்ட் அட்டல் கம்யூனிட்டி இன்குபேஷன் சென்டர். ஸோ இதெல்லாம் வந்து தே ஆர் கிரியேட்டிங் தோஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டு ப்ரொமோட் த இன்னோவேஷன். ஸோ இதனால என்ன ஆச்சு அப்படின்னா, ஸோ தேர் இஸ் எ இன்சைட் கால்டு குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ். அப்படின்னா உலக அளவில் இன்னோவேஷன்ல ஒவ்வொரு கண்ட்ரி எந்த ரேங்கிங்ல இருக்கு அப்படிங்கிறத இந்த இண்டெக்ஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா இந்தியா வந்து 81st ரேங்க்ல இருந்துச்சு. எப்பன்னா 2015. அதுக்கப்புறம் 66th ரேங்க், 60th ரேங்க், 57, 52nd. Now we are in the 48th rank. 2020ல 48th rank. ஏன் நம்ம இவ்வளவு தூரம் வளர்ந்தோம் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் லைக் அட்டல் டிங்கரிங் லேப், அட்டல் இன்குபேஷன் சென்டர்ஸ் அது மாதிரி கிரியேட் பண்ணனால தான் நம்மளால 48th ரேங்க் வர முடியும். ஸோ நவ் வி ஆர் ப்ரௌட். ஸோ உங்க ஸ்கூல்ல அட்டல் டிங்கரிங் லேப் இருக்கு. நவ் யூ ஆர் கான்ட்ரிபியூட்டிங் டு த இந்தியாஸ் இன்னோவேஷன். ஸோ இதை இன்னும் நம்ம நல்லா பண்ணோம் அப்படின்னா, இன்னோவேஷன்ஸ் நிறைய ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா we can move into the 25th rank. That's all in the ATL in charges and principles of the school. ஓகே, இப்போ இந்த அட்டல் டிங்கரிங் லேப் எலிஜிபிலிட்டி நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, இட் மே பி a ஹை ஸ்கூல் ஆர் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஸோ ஹை ஸ்கூல்னா என்னன்னா 6th to 10th வரைக்கும் இருக்கணும். மினிமம் 3 years அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும். ஸோ இட் மே பி a private, CBSE இருக்கலாம், மெட்ரிக்கா இருக்கலாம், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ். So any schools, but the eligibility is they must be a high school or higher secondary school. So இது எங்க அப்ளை பண்றது அப்படின்னா aim.gov.in அந்த வெப்சைட்ல போயிட்டு உங்க ஸ்கூல் டீடைல்ஸ், உங்க என்னென்ன எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, அவங்களோட மார்க்ஸ் அண்ட் வாட் ஆர் த ஃபெசிலிட்டிஸ், உங்க ஸ்கூல்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு, அப்புறம் இந்த இன்னோவேஷன் பேஸ் பண்ணி நீங்க ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை நீங்க சொல்லலாம். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி மென்டர்ஸ் யூ கேன். இது வரைக்கும் டோட்டலாக ஃப்ரம் த 2016 செலக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ 2016 200 ஸ்கூல்ஸ், 257, 484, 1500, 3000, 3437. நான் இந்த டிசம்பர் 2018 ஃபைனலாக வந்த லிஸ்ட்ல 6038 ஸ்கூல்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதுல தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 1455. இதுல ஒரு 60% ஆஃப் ஸ்கூல்ஸ் யாருன்னா கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ். So government and government aided schools, they are having this opportunity to get these Atal Tinkering Lab. So the year wise increase ஆயிட்டே தான் இருக்கு. ஸோ ஒவ்வொரு வருஷமும் நிறைய லேப் செட் பண்ணுறது இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இஃப் யூ நோ எனி நியூ ஸ்கூல்ஸ் யூ கேன் சே தம் டு அப்ளை ஃபார் திஸ் அட்டல் டிங்கரிங் லேப். இப்போ நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி வர் த செலக்டட் ATL ஸ்கூல்ஸ். இப்போ நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணணும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா பேங்க் பாஸ்புக் காப்பி, செல்ஃப் அட்டஸ்டட், பிரின்சிபல் அக்செப்டன்ஸ் லெட்டர். ஸோ பிரின்சிபல் அக்செப்ட் பண்ணணும். ஸோ வி ஹேவ் த லேப், இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு. ஸோ யூ கேன் செட் த அட்டல் டிங்கரிங் லேப் அண்ட் லேப் லேஅவுட் டயக்ராம். லேப் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்கு அந்த டயக்ராம் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் மெமராண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட். திஸ் அக்ரிமெண்ட் இஸ் பிட்வீன் உங்கள் ஸ்கூலுக்கும் அந்த நிதி ஆயோக்கும் உள்ள அக்ரிமெண்ட். அண்ட் ஸ்கூல் ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ், உங்கள் ஸ்கூலுக்குன்னு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், அந்த டீடைல்ஸ். அண்ட் இஃப் யூ ஹேவ் த பேன் கார்டு, இப்போ நிறையா ஸ்கூல்ஸ் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வந்தாங்கன்னா ட்ரஸ்ட் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா ட்ரஸ்ட் ஆர் ப்ரைவேட் ஸ்கூல் தே ஹேவ் த பேன் கார்டு. ஆர் இஃப் யூ ஹேவ் எனி டேக்ஸ் எக்ஸம்ப்ஷன் சர்டிஃபிகேட் அதை நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் யூ வாண்ட் டு சப்மிட் த பாண்ட் ஃபார்ம். இந்த பாண்ட் ஃபார்ம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் த ப்ரைவேட் ஸ்கூல்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் லாகின் பண்ணணும்.
இதை எப்படி லாகின் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் ஏடிஎல் லேபுக்கு அப்ளை பண்ணோடனே உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும், உங்கள் ஸ்கூல் இஸ் செலக்டட் ஃபார் த ஏடிஎல். அதுக்கு ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க அண்ட் யுவர் இமெயில் ஐடி இஸ் ரெஜிஸ்டர்ட் த. அதை வச்சு இமெயில் ஐடி, ஏடிஎல் கோட் அண்ட் யுடைசி கோட் இது ஆல்ரெடி உங்கள் ஸ்கூலுக்கு இருக்கும். இதை மூணுத்தையும் யூஸ் பண்ணி யூ கேன் லாகின் டு த போர்ட்டல் டு அப்லோட் யுவர் டாக்குமெண்ட்ஸ். இதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து அக்கௌண்ட் நேம். ஸோ நம்ம அக்கௌண்ட் நேம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துறோம். இப்போ கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னா GHSS அப்படி கொடுத்துறோம். அப்படி கொடுக்காம GOV ஹையர் HR அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா இட் இஸ் குட். ஷார்ட் ஃபார்மில் கொடுக்க வேணாம். ஸோ உங்கள் ஸ்கூல் நேம் அண்ட் ஏடிஎல் கிராண்ட் அந்த ஃபார்மேட்டில் இருக்கணும், அல்லது ஸ்கூல் நேம் பிளேஸ் ஏடிஎல் கிராண்ட் இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நம்பர் வந்து கிளியராக இருக்கணும். ஏன்னா சில டைம் வந்து பேங்க் பாஸ்புக் பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து மிஸ்மேட்ச் ஆயிருக்கும், அந்த நம்பர் கிளியராக தெரியாது. அது மாதிரி இல்லாமல் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கிளியராக இருக்கணும் பாஸ்புக்கில். அண்ட் பேங்க் மேனேஜர் சைன் பண்ணியிருக்கணும், சீல் வச்சுருக்கணும், அது வந்து மிஸ் ஆகிருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் உங்கள் பாஸ்புக்கில் உங்கள் பிரின்சிபலோட ஃபோட்டோ இருக்கு. ஃபைனலாக இது எல்லாமே பண்ணதுக்கப்புறம் இந்த பாஸ்புக்கை ஒரு கலர் ஜெராக்ஸ் எடுத்து அதில் வந்து பிரின்சிபல் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணணும். அந்த செல்ஃப் அட்டஸ்ட் வந்து எந்த கலர்லனா ப்ளூ கலர். ஸோ இந்த அடல் டிங்கரிங் லேபை பொறுத்த வரைக்கும் எல்லா அட்டஸ்டேஷனுமே வந்து ப்ளூ கலரில் தான் பண்ணணும். ஓகே, இந்த பிரின்சிபல் அக்செப்டன்ஸ் லெட்டர்னா என்ன அப்படின்னா அதில் உங்கள் ஸ்கூல் நேம், அது என்ன ஸ்டேட், இப்போ பிளைனா இருந்துச்சுன்னா பிளைன், ஹில்லினா இப்போ கொடைக்கானல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து நம்ம ஹில்லி ஸ்டேட்னு சொல்லலாம். ஸோ இது பிளைன் அண்ட் ஏரியா இன் ஸ்கொயர் ஃபீட். ஸோ எவ்வளோ ஏரியா வந்து அந்த லேபுக்காக உங்கள் ஸ்கூலில் வந்து அவைலபிளாக இருக்குது, அது எந்த டேட்லேருந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். அதுக்கப்புறம் பிரின்சிபல் சைன் சீல், இங்கேயும் சைன் வந்து நீங்கள் ப்ளூ இங்கில் தான் சைன் பண்ணணும். டு பி பிரிண்டட் ஆன் ஸ்கூல் லெட்டர் பேட். உங்கள் ஸ்கூலுக்குன்னு ஒரு லெட்டர் பேட் இருந்துச்சுன்னா அந்த லெட்டர் பேடில் நீங்கள் டைப் பண்ணி கொடுக்கணும். இஃப் த லெட்டர் பேட் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்களே வந்து உங்கள் ஸ்கூல் நேம் அதை வந்து நீங்கள் கலர் யூ கேன் மேக் இட் இந்த A4 ஷீட். அதுக்கப்புறம் இந்த லெட்டரை வந்து நீங்கள் கொடுக்கலாம். இப்போ லேப் லேஅவுட் டயக்ராம் அதில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரூமோட லென்த் அண்ட் வித். ஸோ எவ்வளோ லென்த் வந்து உங்கள் ரூம் அவைலபிளாக இருக்குது, லென்த் அண்ட் வித். அதுக்கப்புறம் அதில் எங்கெங்கெல்லாம் நீங்கள் டோர்ஸ் வைக்க போகிறீங்க, டோட்டல் ஏரியா. இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆர்கிடெக்சரல் டயக்ராம் அப்படிலாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி போட்டுட்டு ஸோ அதில் எங்கெங்கெல்லாம் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் வைக்க போகிறீங்க, அது எவ்வளோ லென்த் இருக்கும், எவ்வளோ வித் இருக்கும், டோட்டல் ஏரியா எவ்வளோ அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். இங்கேயும் ஸ்கூல் நேம், பிரின்சிபல் சைன் அண்ட் சீல் வித் ஸ்கூல் சைன். இங்கேயும் சைன் வந்து ப்ளூ இங்கில் சைன் பண்ணணும். இதில் நம்ம காமனாக பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா இந்த ஸ்கூலோட பிளானையே கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கக்கூடாது. வி வாண்ட் டு கிவ் ஒன்லி த லேப். அந்த லேபோட பிளான் மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். அதுக்கடுத்து மெமராண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட். இது யாருக்குன்னா அந்த அடல் டிங்கரிங் லேபுக்கும் நிதி ஆயோக்கும். இதில் உங்கள் சைன் கரெக்டாக இருக்கணும், சீல் இருக்கணும், ஸ்கூல் நேம். இந்த ஸ்கூல் நேம்ங்கிறது என்னன்னா நம்ம அந்த பாஸ்புக்கில் இருக்குல்ல என்ன நேம் கொடுத்துருக்கீங்களா அல்லது அந்த அடல் டிங்கரிங் லேபில் ரெஜிஸ்டர் ஆகி வந்திருக்கும் அந்த நேம் கரெக்டாக வந்து நீங்கள் கொடுக்கணும். இதுலேயும் வந்து ப்ளூ கலரில் தான் நீங்கள் சைன் பண்ணணும். அடுத்தது பேன் கார்டு. இதில் பேன் கார்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பிரின்சிபலோட பேன் கார்டை நீங்கள் கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இஃப் இட் இஸ் இந்த நேம் ஆஃப் ட்ரஸ்ட், இப்போ உங்கள் ஸ்கூல் வந்து ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா அதோட பேன் கார்டை கொடுக்கணும். ஓகேங்களா? இஃப் இட் இஸ் அ கவர்மெண்ட் ஸ்கூல் யூ கேன் கிவ் த செல்ஃப் டிக்ளரேஷன். ஸோ எங்களுக்கு வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கு, ஸோ யூ கேன் கிவ் அஸ் த செல்ஃப் டிக்ளரேஷன். இது எல்லா டெம்ப்ளேட்டுமே இட் இஸ் அவைலபிள் இன் த எய்ம் வெப்சைட். அதுக்கடுத்தது ப்ரைவேட் ஸ்கூல்ஸ். ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் என்ன பண்ணணும்னா பாண்ட் ஃபார்ம் அப்படின்னு கொடுக்கணும். இந்த பாண்ட் ஃபார்மில் பிரின்சிபல் சைன் அண்ட் சீல் இருக்கணும். அதுக்கப்புறம் நோட்ரி சைன். இந்த பாண்ட் ஃபார்ம் வந்து எப்படின்னா ஒரு 20 ரூபா பாண்ட் ஃபார்ம் வாங்கிக்கணும். அதில் ஒரு நோட்ரி பப்ளிக் வந்து சைன் பண்ணுவார். அவர் வந்து க்ரீனில் தான் சைன் பண்ணுவார். இட் இஸ் ஓகே. பட் அதர் சைன்ஸ் பிரின்சிபல் சைன் பண்ணுறது எல்லாமே ப்ளூ இங்கில் சைன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் மட்டும் 20 ரூபா பாண்டாக இருந்தால் போதும். அதுக்கு அடுத்ததுலாம் வந்து க்ரீன் ஷீட்ஸ் வச்சுக்கலாம் அல்லது நார்மல் A4 ஷீட் வச்சுக்கலாம். இஃப் தேர் இஸ் எ கரஸ்பாண்டன்ட் ஆர் ட்ரஸ்டி அவங்க நேம் நீங்கள் கொடுக்கணும். இல்லை ரொம்ப முக்கியமானது என்னன்னா சாங்ஷன் நம்பர் அண்ட் டேட் அதை வந்து எம்டியாக விட்டுணும். அதை வந்து நிதி ஆயோக் அவங்க வந்து ஃபில் பண்ணிக்குவாங்க. ஸோ யூ வாண்ட் டு லீவ் த சாங்ஷன் நம்பர் அண்ட் டேட் எம்டி. ஸோ
ஸோ இது மாதிரி நீங்கள் செட் பண்ணீங்கன்னா they will allot a fund and based on the fund you can set the adult thinking lab. So this is the model adult thinking lab. You can have all the equipments with you to make some innovations in the school. ஓகே, இப்போ நான் வந்து செட் பண்ணிட்டேன். இப்போ என் ஸ்கூலுக்கு வந்து நான் இப்போ எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து நான் அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்னோட ஸ்கூல் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சா நான் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்படிங்கிறத எங்கே போய் செக் பண்ணணும் அப்படின்னா இந்த பிஎஃப்எம்எஸ் வெப்சைட்டில் போய் செக் பண்ணணும். பிஎஃப்எம்எஸ்னா பப்ளிக் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதில் ஸோ கூகுளில் போயிட்டு பிஎஃப்எம்எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடில் மேனேஜ் ரெஜிஸ்டர்ட் ஏஜென்சி அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ மேனேஜ் ஏஜென்சின்னு ஒரு காலம் ஓப்பன் ஆகும். அதில் செலக்ட் ஸ்கீம் இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதில் இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 2351 இந்த நம்பர் கொடுத்தீங்கன்னா அட்டல் இன்னோவேஷன் மிஷன் இன்க்ளூடிங் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் டேலண்ட் யூட்டிலைசேஷன். ஸோ இதுதான் வந்து உங்கள் ஏடிஎலுக்கான அந்த ஸ்கீமோட கோட் நம்பர். ஸோ 2351 அதை கொடுத்துட்டு ஸ்டேட் தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்ட் இப்போ நீங்கள் கன்னியாகுமரினா கன்னியாகுமரி, அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த ஸ்கூல்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எய்ம் திருவள்ளூர், ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல் ஆவடி திருவள்ளூர். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல்ஸும் வந்து லிஸ்ட் அவுட் ஆகிட்டே வரும். இதில் ரிமார்க்கில் பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டுனா என்னன்னா உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஓகே, தே வில் அப்ரூவ் யூ. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நேம் ஆஃப் ஏஜென்சி அஸ் பர் த பேங்க் இஸ் இன்கம்ப்ளீட். ஸோ அந்த நேமில் ஏதோ மிஸ் மேட்ச் இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்ரூவ் ஆகிடுச்சா இல்லையாங்கிறது. ஒன்ஸ் இட் இஸ் அப்ரூவ்டு அப்படின்னு வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்னா உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது. இஃப் யூ ஓகே யூ ஆர் குட் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இதில் ரிஜெக்டட் அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேணாம். அதில் என்ன டாக்குமெண்ட்ஸை வந்து சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் தே வில் செக் அண்ட் தே வில் அப்ரூவ் இட். ஸோ அதனால ரிஜெக்ட் ஆயிருக்குங்கிறனால யூ கான்ட் லீவ் இட், யூ கேன் சேஞ்ச் த டாக்குமெண்ட், அதுக்கப்புறம் அதை வந்து அப்ரூவ் பண்ணிடுவோம். ஸோ ஒன்ஸ் இட் இஸ் அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா இட் டேக்ஸ் டைம் ஃபார் 2 to 3 months டு ரிலீஸ் த ஃபண்ட். ஸோ அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 2 to 3 months வெயிட் பண்ணுங்க, தே வில் ரிலீஸ் த ஃபண்ட் டு யூ. Okay, thank you. So now Satyan, he will take care of the fund utilization. So அந்த ஃபண்ட் வரும்போது அது எப்படியெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சத்யன் will take care. So if you have any doubts, இது வரைக்கும் என்ன டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். ஸோ எஸ் ஓகே மூவ் ஃபார்வர்ட் அப்படின்னா நீங்கள் எஸ் அப்படின்னு நீங்கள் சேட்டில் செய்யலாம். HMs and ATL in charges, if you have any question, உங்கள நிறைய ஸ்கூல் வந்து ஆல்ரெடி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே முடிச்சிருப்பீங்கன்றது தெரியும். சப்போஸ் யாராவது முடிக்காம இருந்தீங்க ஆர் உங்களுக்கு வந்து அதுல டவுட்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குன்னா ப்ளீஸ் ஆஸ்க் நவ். Q&Aல உங்க கேள்விகளை போடுங்க. we can answer the questions. Before going to the next session ஒரு கொஸ்டின் மட்டும் இருக்கு, அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா you can go forward. PFMS transfer related queries வந்து we'll answer at the last. நிறைய பேருக்கு அந்த கொஸ்டின் இருக்கும்னு நினைக்கிறோம். உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா Q&Aல போடுங்க, we'll answer it. Before that ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் உங்க ஸ்கூல் உங்க ஸ்கிரீன்ல இப்போ வரும். வாட் ஸ்டேஜ் ஆர் யூ இன்? நீங்க என்ன ஸ்டேஜ்ல உங்க ஸ்கூல் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கோம். உங்க ஸ்கூல் ஆல்ரெடி லேப் இருக்கா, இல்ல நீங்க ஃபண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு பெண்டிங்கா இருக்கா, இல்ல உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதா? இந்த 4 ஆப்ஷன் உங்க ஸ்கூலுக்கு எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு நினைக்கிறீங்களோ ப்ளீஸ் செலக்ட் தட். We'll wait for 1 minute so that you can answer the questions. ஒரு கேள்வி இருக்கு, what stage are you in? நீங்க உங்க ஸ்கூல் என்ன ஸ்டேஜ்ல இருக்கு? And அதுல 4 ஆப்ஷன்ல நீங்க வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க which is suitable for your school. And also நிறைய participants உங்களோட நேம் டெசிக்னேஷன் ஸ்கூல் நேம் இன்னும் டைப் பண்ணாம இருக்கீங்க chatல. We are not able to mark the attendance, so please type in your name, school name and designation in the chat. நீங்க ஆல்ரெடி போட்டிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி. சப்போஸ் நீங்க போடல அப்படின்னா உங்க நேம், டெசிக்னேஷன், ஸ்கூல் நேம், அரவிந்த் HM கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கன்னியாகுமரி, அந்த மாதிரி உங்க ஒரே சென்டென்ஸா
நேம், டெசிக்னேஷன், ஸ்கூல் நேம் தயவு செஞ்சு போட்டுருங்க. ஐ கிவ் யூ 2 to 3 minutes டைம் ஃபார் தட். ஒன்ஸ் அது போட்டுட்டீங்க அப்படின்னா வில் கண்டினியூ வித் த நெக்ஸ்ட் செஷன். இது வரைக்கும் உங்க நேம் நீங்க போடல அப்படின்னா ப்ளீஸ் புட் யுவர் நேம், டெசிக்னேஷன் அண்ட் ஸ்கூல் நேம் இன் த சாட். அதை வச்சு தான் we are marking the attendance. So the attendance report will be sent to both CEOs and collectors. So please உங்களோட நேம், டெசிக்னேஷன், ஸ்கூல் நேம் மறக்காம போட்டுருங்க. அண்ட் சிலரோட நேம் வந்து எங்களால கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா உங்க மொபைலோட நேமா இருக்கு. ரியல்மி, கேலக்ஸி அப்படின்ற மாதிரி உங்க நேம் வந்து மொபைலோட நேமா இருக்கு. ஸோ அதனால உங்க நேம் தனியா நீங்க டைப் பண்ணி போட்டா மட்டும் தான் எங்களால தெரிஞ்சுக்க முடியும். நேம், டெசிக்னேஷன் அண்ட் ஸ்கூல் நேம். ஓகே, பாதி பேர் ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஐ வில் எண்ட் தி போல் நவ. மெஜாரிட்டி வந்து வெயிட்டிங் ஃபார் ஃபண்ட். நீங்க டாக்குமெண்டேஷன் முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சில டாக்குமெண்ட் பெண்டிங், நீட் ஹெல்ப். ஓகே, we will get in touch with you. நீங்க யாரு டாக்குமெண்ட் பெண்டிங், நீட் ஹெல்ப் கொடுத்தீங்களோ Satyan, you can start your session. Sure. Good morning. Myself Satyan. நான் வந்து பார்த்தீங்கன்னா Learning Wings Foundation ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது இல்லாமல் சத்யன், உங்களுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேக்குது. ஃபேனுக்கு பக்கத்துல எங்கேயாவது இருக்கீங்க? கொஞ்சம் தள்ளி வந்துருங்க. கிளியரா இருக்கு? யா, இப்போ கிளியரா இருக்கு. Thank you. ஸோ என்னோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா சத்யன். லேர்னிங் விங்ஸ் ஃபவுண்டேஷன் ஒரு கம்பெனி கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வி ஆர் த பார்ட்னர் ஃபார் த அட்டல் இன்னோவேஷன் மிஷனோட பார்ட்னர் டைப் பண்ணி வில் பி கிவிங் அ சப்போர்ட்ஸ் ஃபார் த அட்டல் டிங்கரிங் லேப். ஸோ லாஸ்ட் 3 years வந்து பார்த்தீங்கன்னா அட்டல் டிங்கரிங் லேப்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், மென்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது இல்லாமல் நித்தியோட மென்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் as well as. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டல் டிங்கரிங் லேப் மூலிமா ஸோ டிஎன்ல இது நடந்த ஒரு சின்ன விஷயத்தை நாங்கள் ஒரு போட்டிருக்கோம் உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஒன்று வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இன்னொன்று வந்து டீச்சர்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிடுறேன். இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எவ்ரி இயர் அட்டல் இன்னோவேஷன் மிஷன் ஒரு காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் செலக்ட் ஆகிற டாப் 8 டீம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா they get a chance to meet பிரசிடென்ட் ஆர் பிரைம் மினிஸ்டர் கிடைக்க மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டாப் 8ல செலக்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா டெல் டெக்னாலஜி அந்த கம்பெனிஸ் வந்து நெக்ஸ்ட் செலக்ட் ஆனதுக்கப்புறம் 10 மாதம் வந்து இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் கொடுப்பாங்க. அவங்களோட ஐடியாவை மார்க்கெட்டபிள் ப்ராடக்டா, ஓகேங்களா, ஐடியாவை மார்க்கெட்டபிள் ப்ராடக்டா, செல்லிங் ப்ராடக்டா சேல் பண்ற வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ 10 months இதோட பீரியட் ஆஃப் டைம். ஸோ அதுக்கான எவ்வளோ ஸ்பெண்ட் செலவானாலும் டெல் டெக்னாலஜி வந்து அதை அடாப்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்ட் இயரில் வந்து டாப் 150 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செலக்ட் ஆன ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ல அந்த அரௌண்ட் 35 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 35 டீம்ஸ் 35 ஸ்டூடெண்ட்ல 35 டீம்ஸ் வந்து ஸோ எங்கள் கம்பெனிஸ் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனிஸ்க்கு வந்து எங்கள் கம்பெனி மூலிமா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்டிங் டேப். ஸோ இந்த வீக்கில் அவங்களுக்கு வந்து டேப் கிடைக்க போகுது. ஏன்னா ஆன்லைனில் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணோம் அப்படின்றதுக்காக எய்மும் டெல் டெக்னாலஜி எங்களோட கம்பெனி சேர்ந்து எல்லா பசங்களுக்கும் டேப் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க பசங்களுக்கு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாப் 8 டீம்ஸ்க்கு வந்து கிடைச்சிருக்குது. இப்போ டாப் 150 டீம்ஸ்குள்ளேயே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய அடுத்தடுத்த லெவல்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அது இல்லாமல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கு. ஸோ டீச்சர்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவில் கிட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 150 ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்திருந்தாங்கன்னா உங்களுக்கும் ஒரு இன்டர்வியூஸ் நடக்கும். அந்த இன்டர்வியூஸில் நீங்கள் செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா வில் கெட் அ சான்ஸ் டு கோ ஃபார் சிங்கப்பூர். ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் இன்ஸ்பிரான் 3.2 அப்படின்னு ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணாங்க. இந்தியன் கவர்மெண்ட்டும் சிங்கப்பூர் கவர்மெண்ட்டும் டைப் பண்ணி. ஸோ அதில் வந்து அவங்க அட்டல் டிங்கரிங் லேப் சார்பாக இந்தியா சார்பாக அவங்க தான் ப்ரெசென்ட் பண்ணாங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு டீச்சர், கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் தான் போயிருந்தாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு வந்து இந்தியாவில் இருந்து ஒரு 8 டீச்சர்ஸ்க்கு வந்து சான்ஸ் கிடைச்சது ஸோ விசிட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இந்த இயருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவும் ரஷ்யாவும் கொலாபரேஷன்ல நெக்ஸ்ட் மந்த்ல November 7ல இருந்து 14 days கேம்ப் நடத்த போறாங்க. அதுக்கும் டீச்சர்ஸ் செலக்ட் ஆக போறாங்க. இன்டர்வியூஸ் வந்து இன்னிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டாப் 150 டீம்ஸ் கூட நம்ம வரணும். நம்ம ஸோ காம்படிஷன் எந்த காம்படிஷன் வச்சாலும் நம்ம ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணணும். அப்போதான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல்ஸ்க்கு வந்து கிடைக்கிறதும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபண்ட் யூட்டிலைசேஷன் பற்றி எடுத்துடணும். ஸோ ஃபண்ட் யூட்டிலைசேஷன் ஸோ ஃபண்ட் யூட்டிலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ புது ஸ்கூலாக இருந்தால் சரி, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்கூல்ஸ்க்கு இது ஸ்ப்ரெட் அப் பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும். புது ஸ்கூலாக இருந்தால்
ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து இந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 lakhs. ஓகேங்களா, இந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 lakhs. இதில் ஃபர்ஸ்ட் இயர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் வந்து 12 lakhs கொடுப்பாங்க. 12 lakhs வந்து இனிஷியலாக ரிசீவ் ஆகும். அந்த 12 lakhsல பார்த்தீங்கன்னா 2 விதமாக பிரியும். ஒன்று வந்து 10, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 2 lakhs. 10 வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ், இன்னொன்று 2 lakhs வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் எக்ஸ்பென்ஸ். ஸோ கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ்னா அது ஒன் டைம் செலவாக இருக்கும். ஆப்ரேஷன் எக்ஸ்பென்ஸ்லாம் எதனா ரிப்பேர் ஆச்சுன்னா திருப்பி அதை செலவு பண்ணுறதுக்கான மெட்டீரியல் காஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த 10 lakhsல பார்த்தீங்கன்னா திருப்பி அகைன் 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. 7 lakhs ஒன்று, 1.5 ஒன்று, 1.5 ஒன்று. இந்த 7 lakhsலையும் பார்த்தீங்கன்னா 7 lakhs அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் மெக்கானிக்கல் காம்போனன்ட்ஸ் எல்லாமே வாங்குறதுக்கு ஆன 7 lakhs காம்போனன்ட். 1.5ல பார்த்தீங்கன்னா அந்த ரூமை ரெடி பண்ணுறதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருந்து ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமை வந்து கட்டுறதுக்கு காசு தரல, ஜஸ்ட் அது பெயிண்ட் அடிச்சு இல்லை டேபிள் சேர்ஸ், பெயிண்டிங், ஸ்டிக்கர்ஸ், பேனர் இதெல்லாமே பிரிண்ட் பண்ணுறதுக்கான காஸ்டிங் தான் அந்த 1.5 lakhs. இதில் இன்னொரு 1.5 lakhs வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் ப்ரொஜெக்டர் வாங்கலாம். நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் மைக் வாங்க முடியாது, லேப்டாப் ப்ரொஜெக்டர் மட்டும் தான் நம்மளால வாங்க முடியும். இந்த லேப்டாப் வாங்குறப்ப என்ன எங்களோட சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் மட்டும் நல்ல ஒரு கான்ஃபிகரேஷனில் வாங்க, ஒரு ஐஃபை கான்ஃபிகரேஷனில் வாங்குங்க. ஏன் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே கட்டல் வந்து கொடுக்குறது எல்லாமே கொஞ்சம் ஹெவியாக இருக்கு. ஸோ நார்மல் சிஸ்டமில் போட்டோம்னா ரொம்ப ஹேங் ஆகுது, ஸ்லோவாக இருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணும்போது ரொம்ப பெரிய சைஸாக பர்ச்சேஸ் பண்ணலாம், ஒரு மீடியமான பர்ச்சேஸ் பண்ண, வெயிட்லெஸ்ஸாக பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா ஒரு காம்படிஷன் ஸ்டூடெண்ட்ஸ் போகும்போது அதை எடுத்துட்டு கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டியாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த நோட் பண்ணிக்கங்க லேப்டாப் வாங்குறப்ப. ஸோ 1.5 lakhs வந்து ஃபர்னிச்சர் ரூம் ரெனோவேட் பண்ணுறதுக்கான காஸ்ட் மட்டும்தான். அடுத்து அந்த 7 lakhs ஒன்று இருக்கு இல்லையா, அந்த 7 lakhsல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 விதமான பேக்கேஜஸ் பிரிக்கிறாங்க. சாரி, அட்வான்ஸ் ப்ரோட்டோடைப்பிங் மெட்டீரியல் ஒன்று பிரிப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 60,000 வந்து எடுத்து தனியாக வச்சுக்கணும். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 6.4 lakhs வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 4 விதமான பேக்கேஜஸ் இருக்குது. பேக்கேஜ் 1, 2, 3, 4 அப்படின்னு இருக்கு. ஸோ ஒவ்வொரு பேக்கேஜுக்குமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக்கேஜ் 1ல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் மெட்டீரியல், ரோபோட்டிக்ஸ் மெட்டீரியல், ஐஓடி, சென்சார்ஸ், அந்த மாதிரி காம்போனன்ட்ஸ் வந்து நிறைய வாங்குறதும். இந்த காம்போனன்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது கவர்மெண்ட் வந்து ஒரு சஜஸ்டட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட் படி வாங்குங்க. அதோட நீங்க அதிகமாக வாங்க தப்பு கிடையாது, அதோட கம்மியாக மட்டும் வாங்கிடக்கூடாது. ஓகேங்களா, ஸோ வெண்டார்கிட்ட கொடுக்குறப்ப இந்த பேக்கேஜிங்ல என்ன குவான்டிட்டி கொடுத்துருக்காங்கன்றத செக் பண்ணி வாங்குங்க. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, காசு கம்மியாகிறதுக்காக 100 சென்சார் வர இடத்துல 50 சென்சார் போட்டு கொடுத்துருவாங்க. காசு தான் நம்ம பார்ப்போமோ தவிர எதுல குறைச்சிருக்காங்கன்றது நமக்கு தெரியாம போயிடும். ஸோ அதனால பர்ச்சேஸ் பண்ணும்போது எவ்வளவு சஜஷன்ல இருக்கு, நம்ம எவ்வளவு வாங்குறோம் அப்படின்றத கம்பேர் பண்ணி வாங்குங்க. ஸோ ப்ரைஸும் கம்பேர் பண்ணி எடுத்துக்கங்க வெண்டார்கிட்ட இருந்து வாங்குறப்ப. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டர். 3D பிரிண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு படமா நம்ம வரைஞ்சி பார்த்ததுக்கு ரியல் டைமா பிரிண்ட் பண்ணி எடுக்கிறது தான் 3D பிரிண்டர் யூஸ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கு. பசங்க இப்போ டெவலப் பண்ணுறதுக்கு, அவங்களோட ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறதுக்கு எல்லாமே ரியல் டைமில் கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ்க்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் அதில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் அண்ட் பவர் டூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸோ சுத்தி, ஸ்பேனரு, சீக் லேப் அப்படின்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி மெக்கானிக்கல் டூல்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான காஸ்ட், அது ட்ரில்லர் அதெல்லாம் வாங்குறதுக்கான காஸ்ட் அது P3ல. பேக்கேஜ் 4 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பவர்ஸ் அண்ட் சேஃப்டி, ஸோ யூபிஎஸ் இல்லை சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸு, ஸோ அதெல்லாம் வாங்குறதுக்கான அந்த அமௌண்ட் அதில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து 10 lakhsக்கான இது வந்து கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ். இந்த 10 lakhs வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 lakhs இருக்கும். அந்த 2 lakhs அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎல் இன்சார்ஜுக்கு மந்த்லி 5,000 ஹானோரியம் கொடுக்கலாம். ஸோ ஹானோரியம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர்ஸ் தான் கொடுக்கும்போது தவிர வர சீஃப் கெஸ்ட்டுக்கு ஹானோரியம் கொடுக்கறது கிடையாது. ஸோ நம்ம ஸ்கூலில் எந்த ஏடிஎல் இன்சார்ஜ் வந்து அதை ரன் பண்ணுறாங்களோ, சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு இன்சென்டிவாக நமக்கு கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க. ஏன்னா நிறைய டாக்குமெண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணும் கிளாஸஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்காக அப்ரிஷியேஷன் பண்ணி 5,000 வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறது. ஓகே, மீதி 1.4 lakhsல வந்து பார்த்தீங்கன்னா பசங்களை காம்படிஷன் கூட்டு போகிறது. காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸை கட்ட முடியாது, ஏதோ ட்ராவல் சார்ஜஸ், ட்ரெயின் சார்ஜஸ், அந்த சார்ஜஸ் வந்து அக்காமடேட் பண்ண முடியும். அப்படி இல்லை இன்கேஸ் ஏதாவது ஒரு மெட்டீரியல் டேமேஜ் ஆகுது, ரிப்பேர் பண்ணுறோம், அதுக்கான எக்ஸ்பென்சஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறோம், ஒரு ஏடிஎல் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு டிங்கர் ஃபெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, டிங்கர் ஃபெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து ஸ்கூல்ல இருந்து நம்ம ஸ்கூல் கூட்டு வந்து ஒரு அட்டல் லேப் எப்படி ரன் பண்ணணும், ஏன்னா ஒரு சின்ன பேசிக் சொல்லி கொடுக்கணும். அன்னைக்கு வந்து ஒரு 5,000 வரைக்கும் செலவு பண்ணலாம். இன்னொன்று வந்து இனாகிரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட், பெரிய அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. 30,000 to 40,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இனாகிரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைம்ல வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான அமௌண்ட்டும் இதுல இருந்து நம்ம எடுத்துக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இதுல வந்து எல்லாமே வந்து பார்த்து செலவு பண்ணுங்க. ஸோ எந்த கேட்டகரியில் எது ஃபாலோ ஆகுதுன்றதை தெரிஞ்சு பண்ண ஆரம்பிங்க.
ஸோ ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎல் கரிக்குலம் ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ ஏடிஎல் கரிக்குலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த சப்ஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம கரிக்குலம் வந்து ஸ்ட்ரக்சர்டு சிலபஸை நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க. பட் அட்டல் டிங்கரிங் லேப்ல வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஸ்ட்ரக்சர்டு சிலபஸ் கிடையாது, நிறைய விஷயம் கற்றுக்க முடியவில்லை. ஸோ அதனால நிறைய கரிக்குலம் இருக்கு, நிறைய டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்ல இருக்கு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புதுசாக டீச்சர்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு எதுவுமே புதுசாக இருக்கும், எதுவுமே தெரியாமல் இருக்கும். பட் லேர்னிங் எங்கே கற்றுக்கிறது அப்படின்றது ரொம்ப டிஃபிகல்டிஸ் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எதுவுமே தெரியல எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு. ஸோ கவர்மெண்ட் அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎல் கரிக்குலம் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஷேரிங் மை ஸ்க்ரீன். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா aim.gov.in அப்படின்ற வெப்சைட்குள்ள போனீங்க அப்படின்னா, ஸோ இது எய்மோட அஃபிஷியல் வெப்சைட். இது இந்த அஃபிஷியல் வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா அட்டல் டிங்கரிங் லேப்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். ஸோ அந்த அட்டல் டிங்கரிங் லேப்ஸ் டேப்ல போனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎல் கரிக்குலம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஏடிஎல் கரிக்குலம் அப்படின்னு போனீங்க அப்படின்னா அதில் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 3D டிசைனிங்கில் ஒரு ஆப் டெவலப்மெண்ட், கேம் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய கரிக்குலம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சில வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஏடிஎல் இது கொடுக்குறேன் அப்படின்னா இது வந்து ஒரு கரிக்குலமாக ஒரு டவுன்லோட் பிடிஎஃப்ல இருக்கும். சில வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் டேக் யூ ஃபார் த சம் அப்படின்னா இன்னொரு வெப்சைட் கொண்டு போகும். அது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ டுட்டோரியலாக இருக்கும். ஒரு சில இதில் வந்து பிடிஎஃப்ல ரிட்டன் ஃபார்மேட்டில் இருக்கும், இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ டுட்டோரியல்ஸில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வெப்சைட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்டுருப்பாங்க, இந்த ஸ்கூல் நேம் டீச்சர்ஸ்க்கு எல்லாமே கேட்டிருப்பாங்க. ஸோ அதை ஜஸ்ட் ஃபில் பண்ணிவிட்டு சைன்அப்பில் ஃபில் பண்ணிவிட்டு யூ கேன் லேர்ன் இட் ஃப்ரம் த கோர்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை லேர்ன் பண்ணலாம். இது எல்லாருக்குமே வந்து பார்த்தா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், டீச்சர்ஸ்க்கும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இது. ஸோ எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸில் வீடியோஸில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் பிடிஎஃப்ல போனாலும் அதுலேயும் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப் டெவலப்மெண்ட், கேம் டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎல் பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லி அதுவும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஏடிஎல் பைத்தான் லேர்னிங் மாடியூல்ஸ் அதையும் கொடுத்துருக்காங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல, எதுவுமே நம்ம பே பண்ண அவசியமே இருக்காது. கவர்மெண்ட் எல்லாமே பே பண்ணி நமக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க. ஒன்லி திங் இஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ செல்ஃப் லேர்னிங் பண்ணுறதுக்கான ஈஸியான டூல்ஸாக இருக்கும் இது. ஓகேங்களா, ஸோ ஸ்டில்னா இப்போ ஃபண்ட் யூட்டிலைசேஷனுக்கும் ஏடிஎல் கரிக்குலமுக்கும் எதனா டவுட்ஸ் இருக்கா? டவுட் இல்லை அப்படின்னா கோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக் நான் மூவ் பண்ணுவோம். ஸோ சாட் பாக்ஸில் இப்போ இதில் எதுவும் queries இல்லை அப்படின்னா யூ கேன் மென்ஷன் கோ, சாட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக் நான் மூவ் பண்ணலாம். ஸோ ஃபார் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் ஆஸ்க். எவ்வளோ சின்ன டவுட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம், தெரியாமல் மட்டும் இருக்காதீங்க. ஸோ ப்ளீஸ் ஆஸ்க். இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின் டவுட் இல்லை இந்த பார்ட் மட்டும் இஃப் யூ கேன் ரிப்பீட்னாலும் சொல்லுங்கள், வி கேன் ரிப்பீட் தட் ஆல்சோ. ஏன்னா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளீஸ் ஏதாவது டவுட்ஸ், ஓகே இந்த மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி ஏதாவது கேள்விகள், சின்ன சந்தேகம் இருந்தால் கூட தயவு செஞ்சு கேளுங்க. ஒரு சிலர் மட்டும் தான் கோன்னு சொல்லியிருக்கீங்க, ஏன்னா ஆல்மோஸ்ட் 30+ பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கீங்க. பட் ஒரு 4 பேர் தான் ரிப்ளை பண்ணியிருக்கீங்க. ரிப்ளை பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. மற்றவங்களும் ப்ளீஸ் டூ ரிப்ளை. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, கிளியரா இருக்கு அப்படின்னா கோ அப்படின்றத டைப் பண்ணுங்க சாட்ல. தென் ஒன்லி வி கேன் கோ ஃபார்வர்ட். அட்லீஸ்ட் ஒரு 10-15 கோ வந்தால் தான் வில் கோ ஃபார்வர்ட். சூப்பர், இப்போதான் நிறைய பேர் ரிப்ளை பண்றீங்க, நன்றி. Curriculum age classes. Okay. Sir, could you explain about certificate course? So certificate course அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஏடிஎல் கேமிங் மாடியூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இன்னொன்று வந்து ஆப் டெவலப்மெண்ட் இருக்கும். இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடித்தோம் அப்படின்னா டீச்சர்ஸ் முடிச்சாலும் சரி இல்லை ஸ்டூடெண்ட் முடிச்சாலும் இவங்களுக்கு கேட்ட சர்டிஃபிகேட், 2 பேருக்குமே வந்து சர்டிஃபிகேட் கிடைக்கும் இந்த 2 கோர்ஸ்லையுமே. ஸோ மற்றதுலையுமே சர்டிஃபிகேட் கிடைக்காது, பட் நீங்கள் யூ கேன் லேர்ன் இட். ஸோ நிறைய விஷயத்தை கற்றுக்க முடியும், புதுசாக டெக்னாலஜியை எந்த அளவுக்கு யூட்டிலைசேஷன் பண்ணணுன்றதுக்கான எல்லா விஷயமுமே இதில் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து வந்து இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இல்லையா, ஸோ கரிக்குலமுக்கு ஏஜ் கிளாஸஸ். ஸோ கரிக்குலமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் கிளாஸஸ் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஸோ 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி
டில் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பேரண்டே கற்றுக்கணும்னாலும் கற்றுக்கலாம். ஸோ யாரோட யூஸ் பண்ணலாம். இது வந்து கம்பல்சரி இவங்க தான் பண்ணணும், இவங்க தான் லேர்ன் பண்ணணும் அப்படின்றதுனா எந்த ஒரு ஆப்ஷன்ஸுமே கவர்மெண்ட் வந்து வைக்கல. எல்லாருக்குமே ஓப்பனாக கொடுக்கணும். ஸோ என்டையர் இந்தியாவுக்கு எல்லா மக்களுக்குமே ஓப்பனாக கொடுக்கணுன்றது தான் இது கொடுத்துருக்காங்க நமக்கு. இதில் ஹவு டு லேர்ன் பைத்தான் இன்னும் ஆன்லைன் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ பைத்தான் எப்படி லேர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பைத்தானுக்கு வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய டியூட்டோரியல்ஸ் கிடைக்கும். பட் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தே மேட் கரிக்குலம் கொடுத்துருக்காங்க. ஏடிஎல் இங்கே பார்த்தீங்கன்னா ஏடிஎல் பைத்தான் லேர்னிங் மாடல். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, அட்டல் டிங்கரிங் லேப்ஸ்க்குள்ள போய் ஏடிஎல் கரிக்குலம்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா, ஸோ ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க, உங்களுக்கு பேசிக்ஸ் வந்து நிறைய ஸ்டெப்ஸ்ல இருந்து கிடைக்கும். ஸோ இது வந்து பைத்தான் அப்படின்னு கொடுத்தா அப்படின்னா, இந்த பைத்தான்கோட வெப்சைட் கொண்டு போகும். ஸோ அவங்களோட யாரோட கொலாபரேட் பண்ணியிருக்காங்களோ ஸோ அவங்களோட இது கிடைக்கும். ஸோ இங்கே வந்து லாகின் கேட்டிருக்காங்க. இந்த லாகின்ல டீடைல்ஸ் கொடுத்துட்டு ஸோ உங்களோட டீடைல்ஸ் மட்டும் நம்ம கொடுக்க போகிறோங்க. ஒன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா உங்களோட கோர்சஸ் எல்லாமே லாகின்ல வந்துடும். நமக்கு எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கான ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுத்துருக்காங்க நீங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து பைத்தானுக்கு வந்து நிறைய கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஈஸி தான் லேர்ன் பண்ணுறது. பட் கொஞ்சம் வந்து இனிஷியலாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல ஒரு கஷ்டமாக இருக்கும். பட் நீங்கள் ஒரு 1 வீக் டெடிக்கேட்டாக உட்காந்தீங்கன்னா பைத்தான் வந்து ரொம்ப ஈஸியாகும். ஏன்னா பைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபார் த டேட்டா சயின்ஸாக இருக்கட்டும், எம்எல்லாக இருக்கட்டும், இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ கரண்டாகவே. ஸோ நமக்கு வந்து அது யூஸ் பண்ணுறதுனால ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஸோ ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நான் மூவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட் த்ரூ ஜெம் ஐடி அப்படி. ஸோ ஜெம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் இ மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி இது வந்து கவர்மெண்டால அப்ரூவ் பண்ணப்பட்ட சில வெண்டார்ஸ் உள்ள இருப்பாங்க இதுக்குள்ள. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து சில மென்டார்ஸ் அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி நமக்குன்ட்டு நிறைய வெண்டர்ஸோட நிறைய ப்ராடக்டோட இது இருக்கும். நம்ம கம்பேர் பண்ணி வாங்குறதுக்கான ஈஸியாக வந்து கவர்மெண்ட் ரெடி பண்ணிடுறது. இன்னொன்று வந்து டிரான்ஸ்பரண்டாக மேக் பண்ணுறது. ஏன்னா சில ஸ்கூல்ஸ் வந்து நிறைய மிஸ்டேக் நடந்துச்சு, நிறைய தப்பு பண்ணிட்டாங்க. ஸோ அதனால என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கவர்மெண்ட் திடீர்னு ஆடிட் பண்ணாங்க. ஸோ அப்போ நிறைய ஸ்கூல்ஸ் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுனால கவர்மெண்ட் வந்து இ மார்க்கெட் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் மூலமா எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக கரெக்டாக என்ன மெட்டீரியல் வாங்கியிருக்கீங்க அப்படின்றது. ஸோ அதனால கவர்மெண்ட் வந்து இதை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜெம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெம் ஐடி எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் உங்களுக்கு ஃபண்டெல்லாம் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறமா ஜெம் ஐடி வரும். இன்கேஸ் உங்களுக்கு ஃபண்ட் ரிசீவ் ஆகிட்டு ஜெம் ஐடி வரல அப்படின்னா கொரின்னு ஒன்று இருக்கு, கொரியில போயிட்டு ஓகேங்களா. ஸோ ஏடிஎல் டிங்கரிங் லேப்குள்ள போனீங்கன்னா அட்டல் ஹெல்ப்லைன் ஒரு கொரிஸ் இருக்கும். ஸோ கொரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர்ல சேட் பண்ணி நம்ம சேட் பண்ற மாதிரி தான். பட் இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏடிஎல் யூனிக் கோட். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎல் யூனிக் கோட்னு சொல்லுவாங்க, அட்டல் கோட்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒன்று தான். உங்களோட கோடு, ஸ்கூல் நேம், என்ன கேட்டகரி, இப்போ ஜெம்னா ஜெம் செலக்ட் பண்ணி ஐடி தான் சப் கேட்டகரியில ஐடி இருக்கிறத செலக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஆனால் என்ன ஸ்டேட்டோ இதில் வந்து கொடுக்குறப்ப பிரின்சிபலோட மொபைல் நம்பர் கொடுத்துறாரு. யார் கொரி கிரியேட் பண்ணுறீங்களோ அவங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க. ஏன் அப்படின்னா அவங்க கேஸ் வந்து உங்களால் மெயில் பாஸ் சொல்ல முடியல, தே வில் கால் யூ அண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ டைம் வந்து பிரின்சிபல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீ கொரி கிரியேட் பண்ணது பிரின்சிபலுக்கே தெரியாமல் இருக்கும். இல்லை பாருங்க அப்படி இல்லைன்னு சொல்லி வச்சுட்டாருன்னா நம்ம கொரி ரிசால்வ் ஆக முடியும். ஓகேங்களா. ஸோ யார் கொரி கிரியேட் பண்ணுமோ அவங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க, ஸ்கூலோட மெயில் ஐடி கொடுத்துங்க, பிரச்சனை கிடையாது. ஸோ உங்களோட கண்டென்ட் எழுதினா இப்போ வந்து கொரி வந்து ஜெம் ஐடி இஸ் நாட் கிரியேட்டட் ஃபார் அவர் ஸ்கூல் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அதை கிரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஐடிஸ் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. இதில் கிரியேட் பண்ணது இப்படி தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொரி நம்பர் அப்படின்னு ஒன்று வரும். ஸோ கொரி நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அந்த என்ன ப்ராசஸ்ல இருக்கு அப்படின்றத செக் பண்ணுறதுக்கான ஒரு 5 டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்சர் பண்ணிட்டாங்க, ரிப்ளை ஆயிடுச்சு, இல்லை அண்டர் ரிவியூல இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கான ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த ப்ரொக்யூர்மெண்ட் த்ரூ ஜெம். ஸோ ஜெம் ஐடி வந்து வாங்கி நம்ம ஃபண்ட் வந்துருச்சு. இப்போ ஜெம் ஐடி வந்து ஃபண்ட் வந்ததுக்கப்புறம் ஜெம் ஐடி வாங்கிட்டோம். இப்போ என்ன பண்ணணும், ஜெம் ஐடி வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை போய் ஆக்டிவேட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஆக்டிவேட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை name@gem.in அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு இமெயில் அந்த வெப்சைட்டை ப்ரௌஸ் பண்ணி அதில் ஃபர்காட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட பிரின்சிபலுக்கு வந்து ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை லாகின் பண்ணி பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஐடி தான் கொடுப்பாங்க, பாஸ்வேர்ட் நம்ம தான் ரீசெட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ
emigov.in அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு, ஓகேவா, ஸோ அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு forgot for change password கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ ஜெம்ம ஐடி கொடுத்துருப்பாங்க, கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கும். அந்த ஐடி நீங்கள் கொடுத்துட்டு இந்த கேப்சா என்டர் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓடிபி ஜென்ரேட் ஆகும். அதுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் ப்ரொக்யூர்மெண்ட் வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ லாகின் பண்ணி நம்ம வந்து ஸ்டார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரொக்யூர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் 1 2 அந்த அட்வான்ஸ் ப்ரோட்டோடைப்பிங் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான நிறைய வெண்டார்ஸ் இருப்பாங்க, நிறைய பேர் கொட்டேஷன் கொடுப்பாங்க. அட்மோஸ்ட் உங்களுக்கு ஃபண்டு ஸ்கூல் அப்ரூவ் ஆயிருந்தாலே நிறைய வெண்டார்ஸ் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது, நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணி தரணும் அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க. பட் நீங்கள் வெண்டார் செலெக்ஷன் பண்ணுறப்ப அது கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டிய விஷயம் இருக்கும். பட் பேக்கேஜ் 1லேருந்து 4 to 5 எந்த வெண்டார்ட்டெல்லாம் பிரித்து வாங்க முடியும். பட் என்னன்னா இந்த எல்லா பேக்கேஜுமே, இந்த 4 பேக்கேஜ் இருக்கு இல்லையா, அந்த 4 பேக்கேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வெண்டார்ட்ட இருந்து நீங்கள் வாங்கணும். ஸோ ஏன் அப்படின்னா ஒரே வெண்டார்ட்ட வாங்கினா தான் நம்மளால சப்போர்ட் வாங்க முடியும். ஒன்று பிரித்து வாங்கினா அப்போ அந்தந்த காம்பவுண்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம அவங்களுக்கு கூப்பிட்டு இருக்க மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ இந்த 4 பேக்கேஜுமே ஒரே வெண்டார்ட்ட வாங்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கிளாஸஸ் ட்ரைனிங் வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும் நமக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஸோ வெண்டார் எப்படி செலக்ட் பண்ணுறது? ஸோ வெண்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கவர்மெண்ட்லேருந்து வரேன்னு சொல்லுவாங்க. எய்ம்லேருந்து வந்திருக்கோம், நாங்கள் தான் அஃபிஷியல் வெண்டார் இருக்காங்க. அஃபிஷியல் வெண்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க மட்டும் தான் அஃபிஷியல் வெண்டர்ஸ் கிடையாது. அவங்க தான் வந்து இந்த இது ஆர்டர் வந்து நாங்கள் தான் எடுத்து டைப் பண்ணி சொல்லித்தரணும், நாங்கள் தான் எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு வெண்டாருமே வந்து கவர்மெண்ட் ப்ரமோட் பண்ணுறது கிடையாது. ஸோ என்னன்னா ஸ்கூலோட டிசிஷன் தான். ஸோ ஸ்கூல் தான் வந்து ஸ்கூல்ன்ற இந்த மீன்ஸ் பிரின்சிபல் தான் வந்து இதுக்கு அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிள். ஸோ வேற யாரோ சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட தான் கம்பல்சரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த ஒரு ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னா நாலு பேர் அந்த ஒழுங்காக பண்ணலை அப்படின்னாலும் உங்களுக்கு தான் பாதிப்பு இருக்கும். ஸோ அதனால பிரின்சிபல்ஸ் எங்களோட சஜஷன் என்னன்னா, ஸோ நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் எந்த வெண்டார் எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க அனலைஸ் பண்ணிட்டு தென் கோ ஃபார்தர். ஸோ ஏன்னா நாளைக்கு அவங்க ஒழுங்காக சப்போர்ட் பண்ணலாம், நீங்கள் தான் சஃபர் ஆக போகிறீங்க. மெட்டீரியல் தப்பாக கொடுத்தாலும் நீங்கள் தான் சஃபர் ஆக போகிறீங்க. ஏன்னா சொல்கிறவங்க வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க, நம்ம தான் வந்து கஷ்டப்படுவோம். ஸோ அனலைஸ் பண்ணுறப்ப வெண்டார் செலெக்ஷன் அப்போ நிறைய பேரை அனலைஸ் பண்ணுங்கள். அவங்களோட சக்ஸஸ் ரேட் பாருங்கள், எப்படி பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஸோ என்ன கரிக்குலம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயத்த எல்லாமே அனலைஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் கொட்டேஷன் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, சில பேர் வந்து காஸ்ட் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். காஸ்ட் அதிகமாக இருக்குது, 5 lakhs இருக்குது, இன்னொருத்தர் வந்து 4.5 lakhs கொடுக்குறாங்க, கம்மியாக இருக்குது, நம்ம போயிடுவோம். பட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த 4.5 lakhs வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, சில மெட்டீரியலை குறைச்சிட்டு சில மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் ஏற்றி உங்களுக்கு 4.5 கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து நிறைய லாஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்கன்னா கரெக்டாக ATL வந்து சஜஸ்ட் பண்ண மெட்டீரியல் லிஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள், அதுக்கு எதுவும் மேட் ஆகுதா அப்படின்ட்டு. அதோட எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. பட் ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுலேயும் செக் பண்ணுங்கள், என்ன ப்ரைஸஸ் எவ்வளோ கோட் பண்ணுறாங்க, எதுக்காக எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குன்றது அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செலக்ட் பண்ணாதீங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட் 3 years நான் வந்து ATL லேப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா. ஸோ என்ன அப்படி நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயரில் எப்படி நடந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இயரில் தமிழ்நாட்டில் இருந்து வெண்டர்ஸ் வந்து ரொம்ப இல்லவே இல்லை. ஸோ அப்போ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் சைட் பீப்புள் தான் வந்து வெண்டர்ஸாக இருந்தாங்க. ஸோ அவங்க தான் வந்து அப்ரோச் பண்ணாங்க. ஸோ என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருந்தது. பட் என்ன இனிஷியல் சப்போர்ட் மட்டும் கொடுத்து மெட்டீரியல் வந்து வாங்கி கொடுத்துட்டு வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரைனிங் மட்டும் முடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு ட்ரைனிங் என்னால் ரீச் பண்ணவும் முடியல, என்னால் கம்யூனிகேட்டும் பண்ண முடியல அந்த வெண்டர்ஸோட. நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய வெண்டர்ஸ் அவைலபிள் இருக்காங்க. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க லோக்கல் வெண்டர்ஸை பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக வந்து லாங்குவேஜில் பேசுறது ஈஸியாக இருக்கும், இன்னொன்று வந்து கொஷின்ஸ் கேட்கறது ஈஸியாக இருக்கும். ஸோ நார்த் பீப்புளாக இருந்தால் நம்ம கேட்கறது அவனுக்கு புரியாது, அவன் கேட்கறது அவன் சொல்கிறது நமக்கு புரியாது. அதுவும் இல்லாமல் அவங்க ட்ராவல் பண்ணி வரதுக்கு டைம்ஸ் நிறையா இருக்கும். ஸோ நம்ம லோக்கல் வெண்டர் பிடிக்கும்போது நீங்கள் இங்கே இருந்தால் உடனே வரணும்னா ஒரு 1 or 2 days நம்ம ஒரு ஈவெண்ட்டே நடக்கணும் அப்படின்னாலும் they will ready to come and சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம சைடில் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இது சூஸ் பண்ணுறப்ப அவங்க எந்த மோட்டோவில் இருக்காங்க. நிறைய பேர் இதெல்லாம் பண்ணணும் சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லுவாங்க. நிஜமாலுமே அது எல்லா ஸ்கூல் பண்ணியிருக்காங்களா, எப்படி பண்ணியிருக்காங்கன்றதை அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணி அவங்களோட பேக்ரவுண்ட்ஸ் நல்லா வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த வெண்டர்ஸ் கூட போங்க. எல்லா வெண்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மினிமம் ஒரு 10 ஸ்கூல்ஸ் வச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லா இந்தியா ஃபுல்லாகவே, சாரி இந்தியான்றதோட தமிழ்நாட்டிலையும் 10 ஸ்கூல்ஸ் மேலே பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்கள்ட்ட இருந்து கேளுங்க எந்தெந்த ஸ்கூல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அந்த ஸ்கூல்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க.
ஏன்னா மெட்டீரியல் வாங்கி சப்ளை பண்ணுறதோட வேலை கிடையாது. அடுத்து வந்து நமக்கு வந்து 3 to 10 ட்ரைனிங் வரைக்கும் அவங்க கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து ட்ரைனிங்ஸ் வந்து கரெக்டாக கொடுக்குறாங்களா, சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு செக் பண்ணிக்கங்க. ஏன்னா இது வந்து புதுசு, அட்டல் லேப் டிங்கிரிங்காக எல்லா மெட்டீரியலுமே புதுசு, நம்ம ஹேண்டில் பண்ண தெரியாது. நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பர்ட் வந்து ட்ரைனிங் கொடுத்தா தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும், கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, வெண்டார் கூட நீங்கள் வந்து ஒரு MOU சைன் பண்ணுங்க. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து இந்த வருஷம் வந்து சப்போர்ட் பண்ணுவோம், இதெல்லாம் எங்களுக்கு கவர் பண்ணுவாங்க, இத்தனை ட்ரைனிங் என்னால் கொடுக்க முடியும், அதுமாதிரி இந்த மெட்டீரியல்ஸ் டேமேஜ் ஆச்சுன்னா இந்த மெட்டீரியல்ஸ் என்னால் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியும், இல்லைனா அதெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியும் ரிப்பேர் பண்ணுறதுக்கு அப்படின்னா எதனா இருந்துச்சுன்னா டீட்டெயிலாக பேசி எழுதி வாங்கிடுங்க MOUல. ஏன்னா நெக்ஸ்ட் வந்து அதுதான் வந்து நம்ம ஒருவேளை அவங்க வரல அப்படின்னா நம்ம கேள்வி கேட்கறது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஃபைன். Arvind, yes, so next is PFM is coming. I'll take it. Yeah. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து இது வரைக்கும் எதாவது இது மாதிரி ஏதாவது ரீச் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி Q&Aல நீங்கள் கொஷின்ஸ் டைப் பண்ணலாம். உங்களோட கொஷின்ஸ் எதுனா இருந்துச்சுன்னா நாங்கள் சைட் பை சைடில் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கோங்க. மென்டார் பற்றி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க சத்யன். Annie Frida ma'am, who will be a mentor for school அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ மென்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான மென்டார்ஸ் இருக்குது. ஸ்கூல்ஸ் வந்து ஏதாவது ஒரு மென்டார்ஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கிடைச்சாங்கன்னா அவங்களும் நாமினேட் பண்ண முடியும். இன்கேஸ் இல்லை NGOs வராங்க, அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களையும் வந்து நம்ம ஆட் பண்ண முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து ஒரு சில மென்டார்ஸ் வந்து நாமினேட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம என்னென்னா கவர்மெண்ட்டோட மென்டார்ஸ்ன்னு சொல்லி வருவாங்க, அவங்க வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான் வருவாங்க, அவங்களுக்கு நம்ம பே பண்ணக்கூடாது. ஸோ அவங்களுக்கு இந்த ATL ஹானரியம் எடுத்து சில ஸ்கூல்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு நினச்சி கொடுத்துட்றாங்க. அது அப்படிலாம் கிடையாது, அது ஒன்லி ஃபார் த ATL இன்சார்ஜஸ். ஸோ அந்த ஸ்கூலுக்கு அந்த லேப்ஸை ரன் பண்ண சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறது காரணமாக இருக்குது ATL இன்சார்ஜஸ். ஸோ மென்டார்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படியே நீங்கள் ஸ்கூல் தரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது உங்களோட ஸ்கூல் ஃபண்ட்லேருந்து எடுத்து தர முடியுமோ தவிர அட்டல் ஃபண்ட்லேருந்து எடுத்து தரதுக்கான வாய்ப்பு கிடையாதுங்க. ஓகேங்களா? ஸோ மென்டார்ஸ் வந்து கவர்மெண்ட்லேருந்து நாமினேட் அலோகேட் பண்ணுவாங்க. இன்கேஸ் பண்ணலன்னா நம்மளோட அலுமினிஸ் இருந்தாங்கன்னா அவங்களும் மென்டர்ஸாக வரலாம். ஸோ 1 or 2 days தான் வருவாங்க, அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக வர போகிறது இல்லை. ஸோ அவங்களோட சப்போர்ட்ஸ் என்னைக்கு வந்தாலும் நம்ம நாமினேட் பண்ணிக்க முடியும், அவங்களோட ஹெல்ப் எடுத்துக்க முடியும் நம்மளால. ஸோ அலுமினிஸ் இருந்தாலும் சரி, இல்லை கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட் நியர்பைல யாராக இருந்தால் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு வாண்டடாக வந்தாலும் ஸோ அவங்க நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம், அது தப்பு கிடையாது. ஸோ உங்கள் கேள்விக்கு பதில் கிடைச்சிக்குன்னு நினைக்கிறேன் Annie Frida ma'am. If you have any more doubts also you can add in Q&A. இது ஒரு லிங்க் வந்து நம்ம ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்கூல்ஸுக்கு ஒரு லிங்க்னு சொல்லியிருந்தாங்களா. ஸோ அதுக்கு we have put all the links together. லிங்க் ட்ரீன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்ல கிரியேட் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் ரீடைரக்ட் லிங்க். You can note this down. Linktree, linktr.ee/infinite engineers INE caps போட்டீங்க அப்படின்னா you will get all the links. ஸோ இதை வந்து சப்போஸ் உங்க லிங்க் கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் you can use this. We have covered documents, we have covered PFMS approval எப்படி பார்க்கணுன்றது, ஃபண்ட் எவ்வளோ வரும், எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்துட்டோம், குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ் பார்த்தாச்சு, ஜெம்ல எப்படி ப்ரொக்யூர் பண்ணணும், ஜெம்க்கு query எப்படி கிரியேட் பண்ணணுன்றது சத்தியன் query சொல்லியாச்சு இல்லையா. I can move forward இல்லையா? query சொல்லியாச்சு, நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம் நம்ம. தென் இப்போ இந்த PFMS அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கின ஃபண்டுக்கு நம்ம வந்து கணக்கு வழக்கு வந்து கவர்மெண்ட்க்கு திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ அந்த சொல்றதுக்கான வெப்சைட் தான் PFMS, பப்ளிக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். earlier call CPSMS அப்படின்றது, சென்ட்ரல் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுல் ஃபார்ம் வரும். ஸோ இதுல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து அட்மின் லாகின் டீடைல்ஸ் வந்திருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு அட்மின் லாகின் டீடைல்ஸ் மெயில் வரல அப்படின்ற பட்சத்துல PFMS வெப்சைட் போயிட்டு லாகின் அப்படின்ற பட்டன் கிளிக் பண்ணிட்டு கெட் லாகின் டீடைல்ஸ் யூசிங் யூனிக் ஏஜென்சி கோட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட யூனிக் ஏஜென்சி கோட் கேட்கும். அது வந்து அந்த டேபிள் பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுவோம், அங்க வந்து உங்களுக்கு ஏஜென்சி கோட் இருக்கும். அதை எடுத்து போட்டுட்டு உங்களோட ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா மெயிலுக்கு வந்து ஒரு OTP வரும். அதை வச்சு நீங்க வந்து லாகின் டீடைல்ஸ் எடுத்துக்கலாம். அந்த லாகின் டீடைல்ஸ் ஒன்ஸ் அட்மின் லாகின் கிடைச்ச உடனே வாட் வில் டூ இஸ் டேட்டா ஆப்ரேட்டர், டேட்டா அப்ரூவர் 2 கிரியேட் பண்ணும். இந்த டேட்டா ஆப்ரேட்டர் யார், டேட்டா அப்ரூவர் யார் பார்த்தீங்கன்னா, டேட்டா ஆப்ரேட்டர் இஸ் ATL இன்சார்ஜ், data approver is either principal or whoever takes care of accounts in the school.
இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் இருப்பாங்க. ஸோ டேட்டா ஆப்ரேட்டர் வந்து என்ட்ரிஸ் எல்லாமே போடணும், எல்லா எக்ஸ்பென்ஸ்க்கும் என்ட்ரிஸ் போடணும். ஒரு சில கேள்விகள் இருக்கு, ஐ ஆன்சர் ஒன்ஸ் ஐ ஃபினிஷ் திஸ். ஸோ இந்த டேட்டா ஆப்ரேட்டர்ல நம்ம பண்ற எல்லா எக்ஸ்பென்ஸ்க்கும் நம்ம என்ட்ரிஸ் போடணும். டேட்டா அப்ரூவர்ல போயிட்டு அதை கிராஸ் செக் பண்ணிட்டு அப்ரூவ் கொடுக்கணும். டேட்டா அப்ரூவர்ல அப்ரூவ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அது கவர்மெண்ட்க்கு சப்மிட் ஆகும். அது வரைக்கும் நம்ம லாகின்ல தான் அந்த டேட்டா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, டேட்டா ஆப்ரேட்டர் லாகின் உங்களுக்கு கிடைச்ச உடனே நீங்க போயிட்டு மை ஃபண்ட்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஃபினான்ஷியல் இயர் காட்டும். உங்களுக்கு என்ன டேட்ல ஃபண்ட் வந்ததோ அந்த ஃபினான்ஷியல் இயர்ல அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா சப்மிட் ஆயிடும். சாரி, ரிசீவ் ஆயிடும். அதாவது உங்க பேங்க்ல வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து பிஎஃப்எம்எஸ்ல சொன்னீங்கன்னா தான் உங்க கணக்குல அது வந்து அதாவது இன்கம் அப்படின்னு வைக்கும். நம்ம போடுற ஒரு எக்ஸ்பென்ஸுக்கும் அது எக்ஸ்பென்ஸ் அதுல இருந்து மைனஸ் பண்ணிட்டே வரும். ஸோ அதுல எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்றது இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆட் நியூ கொடுத்துருவீங்க. லெஃப்ட் சைடில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுல இருந்து ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி யூ வில் கிவ் தட். கொடுத்துட்டு உங்க ஸ்கூல் நேம், உங்க ஸ்கூல் பேங்க் அக்கௌண்ட், உங்க ஸ்கீம் நேம், அது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் காட்டும். நீங்க டிராப் டவுன் கிளிக் பண்ணி அதை செலக்ட் பண்ணா போதும். எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் வெண்டரா செல்ஃபா பெனிஃபிஷியரியா, மோஸ்ட்லி வெண்டருக்கு தான் நீங்க பேமெண்ட் கொடுக்குற என்ட்ரிஸ் ஜாஸ்தியா இருக்கும். செல்ஃப் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம கேஷ் ஏதாவது எடுத்தோம் அப்படின்னா அதுக்கானது அந்த செக் வந்து செல்ஃப்னு போட்டு பேங்க்ல இருந்து கேஷ் எடுப்போம். அது பெனிஃபிஷியரி அப்படின்னா ஏடிஎல் இன்சார்ஜ் வந்து இதர் பெனிஃபிஷியரி ஆட் பண்ணலாம் ஆர் வெண்டர்ல பர்சனல் அப்படின்னு ஆட் பண்ணலாம். ஸோ பெனிஃபிஷியரி ஆட் பண்றது சிலருக்கு வந்து ரொம்ப டிலே ஆகுது ஆர் டீடைல்ஸ் வந்து மேட்ச் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இஷ்யூஸ் சொல்றாங்க. ஸோ வெண்டார்னு போட்டு கொடுக்கலாம். ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் 5000 ரூபாய்க்கு கீழே ஏதாவது சின்ன எக்ஸ்பென்ஸ் இருக்குன்னா மட்டும்தான் யூ கேன் பே கேஷ் அண்ட் ஆல்சோ அந்த கேஷ்க்கு நீங்க வவுச்சர் வச்சிருக்கணும். மற்றபடி எல்லா எக்ஸ்பென்ஸுக்குமே நீங்க செக் அப்படி இல்லைன்னா என்இஎஃப்டி தான் யூஸ் பண்ணணும். நீங்க வந்து கண்டிப்பா வந்து கேஷ் பேமெண்ட்ஸ் மோர் தென் 5000 கொடுக்கவே கூடாது. 5000 நான் ஹையஸ்ட் எண்ட் சொல்றேன். 3000க்கு மேலேயே நீங்க கொடுக்காதீங்க. பெட்டர் டு ஹேண்டில் எவ்ரிதிங் அஸ் செக் ஆர் என்இஎஃப்டி. ஸோ ஒன்ஸ் நீங்க இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ண உடனே லெட்டர் ஆஃபீஸ் ஆர்டர் நம்பர்னு கேட்கும். யூ கேன் கிரியேட் அ லெட்டர் சேயிங் இந்த டேட்ல இந்த ரீசனுக்காக இவங்களுக்கு இந்த பேமெண்ட் அனுப்புறோம் அப்படின்றது. அந்த லெட்டர் டேட்டுக்கும் டிரான்சாக்ஷன் டேட்டுக்கும் ஒரு 1 or 2 days டிஃபரன்ஸ் இருக்கலாம் ஆர் சேம் டேட்டும் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ அந்த லெட்டருக்கு ஒரு நம்பர் நம்ம மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி லெட்டர் அப்ரூவல் ப்ரொசீஜர் உங்க ஸ்கூல் ஆல்ரெடி இருக்குன்னா அந்த லெட்டரோட நம்பர் போடுங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுங்க, இந்த லேபுக்குன்னு ஒரு லெட்டர் கிரியேட் பண்ணிட்டு GHSS ATL 2020/001/002 அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த பேமெண்ட்க்கு அடுத்தடுத்த லெட்டர் நம்பர் போட்டு நீங்க பண்ணிடலாம். தென் அந்த சாங்ஷன் டேட் வந்து லெட்டரோட டேட்டும், டிரான்சாக்ஷன் டேட் வந்து செக் ஆர் என்இஎஃப்டியோட டேட்டும் போடணும். அடுத்து எவ்வளவு அமௌண்ட் அனுப்புறீங்க, இந்த ரிசீவ் ஃபண்ட் நான் ஆல்ரெடி சொன்னேன், மை ஃபண்ட்ஸ்ல போயிட்டு ரிசீவ்டு ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு அந்த ஃபண்ட் காட்டும். அதை நீங்க ரிசீவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட்டுக்கு, அதாவது பிஎஃப்எம்எஸ்ல வந்துச்சு அப்படின்னு கணக்கு எடுத்து. அடுத்தது ஸ்கீம் காம்பனன்ட் செலக்ஷன். இது ரொம்பவே முக்கியம். P1 to P4 ரீஃபர்பிஷன் ஆஃப் ATL, லேப்டாப் ப்ரொஜெக்டர், அட்வான்ஸ் ப்ரோட்டோடைப்பிங். இந்த ஒரு 7 கேட்டகரியில் தான் நீங்க மொத்த 10 லட்ச ரூபாய்க்கான எக்ஸ்பென்ஸுமே போட முடியும். ஸோ ஒரு கேட்டகரியிலையும் அந்த 10 லட்ச ரூபாய்க்கான எக்ஸ்பென்ஸ் வந்து நீங்க பிரிச்சு போடணும். இப்போ ஒரு வெண்டருக்கு வந்து நீங்க ஒரு பேமெண்ட் கொடுக்குறீங்க, அந்த பேமெண்டோட வேல்யூ வந்து 4 lakhs அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த 4 lakhs வந்து நீங்க வந்து P1க்கு இவ்வளோ, P2க்கு இவ்வளோ, P3க்கு இவ்வளோ பிரிச்சு அதுல இருக்கு அப்படின்னா you need to mention P1க்கு இவ்வளோ, P2க்கு இவ்வளோ நீங்க செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்கீம் காம்பனன்ட் செலக்ஷன். ஒன்ஸ் தட் இஸ் டன், அடுத்தது செக் நம்பர் அப்படி இல்லைன்னா என்இஎஃப்டி அப்படின்னு செலக்ட் பண்ண சொல்லுங்க. நீங்க செக் நம்பர், செக் பேமெண்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணீங்கன்னா செக் நம்பர் கேட்கும். ஸோ நம்பர் கேட்கும்போது சில நேரம் வந்து என்னன்னா யூ வில் பி ஆஸ்க், ஆல்ரெடி இந்த செக் நம்பர் இருக்கு, நீங்க வந்து ஏற்கனவே என்டர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு காட்டும். பட் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் தான் என்டர் பண்ணிருப்போம். அது வந்து வெப்சைட்லேயே இருக்கிற ப்ராப்ளம். ஸோ அதனால நீங்க வந்து ஓகேன்னு கொடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். என்இஎஃப்டி கொடுத்தா எந்த டீடைல்ஸும் கேட்காது. தென் சப்மிட் ஃபார் அப்ரூவல். ஸோ இப்படிதான் ஒரு எக்ஸ்பென்ஸ் நீங்க என்டர் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா 2 lakhs இருக்கும். அந்த 2 lakhsல OM 1, 2, 3, 4, 5 அதாவது ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ், பர்ச்சேஸ் ஆஃப் கன்சூமபிள் ஸ்பேர்ஸ், டிராவல் ரீஇம்பர்ஸ்மெண்ட்ஸ், ATL ரிலேட்டட் ஈவெண்ட்ஸ், ஹாண்டேரியம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 கேட்டகரி இருக்கும். இதுல தான் இந்த வந்து 2 lakhsமே நம்ம வந்து அக்கௌண்ட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் திஸ் இஸ் டன், இதுக்கு முன்னாடி சில வெண்டர்ஸ் வந்து நம்ம பிஎஃப்எம்எஸ் ஆல்ரெடி இருக்க மாட்டாங்க.
ஸோ அந்த வெண்டர்ஸை நம்ம எப்படி ஆட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ நீட் டு ஆட் வெண்டர்ஸ் லாகிங் இன்டு டேட்டா ஆப்ரேட்டர் அக்கௌண்ட். டேட்டா ஆப்ரேட்டர் போயிட்டு மாஸ்டர்ஸ் வெண்டர்ஸ் ஆட் நியூ கொடுத்தீங்கன்னா வெண்டரோட டீடைல்ஸ் என்டர் பண்ண சொல்லுவோம். கமர்ஷியல் போட்டு அவங்க ஜிஎஸ்டி நம்பர், அட்ரஸ், ஃபோன் நம்பர், பேங்க் நேம், அக்கௌண்ட் நம்பர், இந்த டீடைல்ஸ் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங் அப்ரூவல்ன்ற மாதிரி காட்டும். ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள அப்ரூவ் ஆயிடும். அது ஆக்டிவ் அப்படின்னு காட்டுச்சுன்னா நீங்க என்ட்ரிஸ் போட ஆரம்பிச்சிடலாம். ஆக்டிவ்னு காட்டாத வரைக்கும் நீங்க என்ட்ரிஸ் போட முடியாது. மேப்பிங் வெண்டர் சிம்பிள். ஆல்ரெடி பிஎம்எஸ் வெண்டர் இருக்காங்க அப்படின்னும் போது யூ கேன் சர்ச் த வெண்டர் நேம், அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் காட்டும். நீங்க நேம் அண்ட் அக்கௌண்ட் நம்பர் வச்சு செலக்ட் பண்ணிட்டு மேப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்க பிஎஃப்எம்எஸ்க்கு டைரக்டா மேப் பண்ணிடும். ஓகே, பிஃபோர் கோயிங் ஃபார் ட்ரான்ஸ் டு ஏடிஎல் டேஷ்போர்ட் மட்டும் பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். சத்யன், ஏடிஎல் டேஷ்போர்ட் ஆல்ரெடி சொல்லிட்டீங்களா? ஐ நீட் டு எக்ஸ்பிளைன், இல்லை நீங்களே சொல்லிடுறீங்க? சத்யன் இருக்கீங்களா? கேக்குதா? கேக்குது. எஸ் சார். ஐடிஎல் டேஷ்போர்ட். ஓகே ஃபைன். I'll close the screen. Sure. ஓகே, ஸோ ஏடிஎல் டேஷ்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மந்த்லி நம்ம என்ன பண்ணுறோமோ அந்த இதுக்கான டீட்டெயில்ஸை இப்போ நம்ம ஒரு கிளாஸ் எடுப்போம் இல்லையா? ஸோ ரெகுலராக வந்து கிளாஸ் எடுத்து எத்தனை பேர் எவ்வளோ பேர் அட்டன் பண்ணாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சிருப்போம். ஸோ அதே தான், பட் என்னன்னா இங்கே ஆன்லைனில் கவர்மெண்ட் கேட்குறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ண, டெய்லி வந்து ஒரு நோட் ஒன்று போட்டுருக்கீங்க அப்படின்னா, ஸோ டெய்லி வந்து இந்த கிளாஸ் வந்து எத்தனை பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஜஸ்ட் எழுதிட்டு வந்துட்டு போதும். யார் ப்ரெசென்ட் ஆப்சென்ட்லாம் அதை நோட் பண்ண வேண்டாம். ஸோ இத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்றத நோட் பண்ண மட்டும் போதும் நமக்கு. அதை வந்து நம்ம டீட்டெயில்ஸாக கொஞ்சம் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் வெப்சைட்டில் போய்ட்டு. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி aim.government.gov போயிட்டோம் அப்படின்னா, ஸோ அட்டல் டிங்கரிங் அந்த டேப் கீழே நமக்கு வந்து மை ஏடிஎல் ஆப்ஷன் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎல் டேஷ்போர்ட் இருக்கும். ஸோ இந்த டேஷ்போர்ட் வந்து கம்பல்சரி வந்து இது ஃபில் பண்ணிட்டு வந்திருந்தோம் மட்டும்தான் நம்மளால வந்து செகண்ட் ட்ரான்ஸ்க்கான ஃபண்டு வாங்க முடியும். இல்லைன்னா வந்து ஃபண்டு ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎல் டேஷ்போர்ட் வந்து வெப்சைட் வந்து கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருக்கு. ஸோ நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து இது ரெடி ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஏடிஎலோட யூனிக் நேம் பாஸ்வேர்டு வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் அதை ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ உங்களோட பேசிக் ஸ்கூல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். ஸ்கூல் டீட்டெயில்ஸ் வந்து எப்போ லேப் ஓப்பன் பண்ணணும், யார் அட்வைசரி கமிட்டி யார் இருக்காங்க, பிரின்சிபல் நேம் என்ன, மொபைல் நம்பர் என்ன, ஸ்கூலோட மெயில் என்ன, கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ், இந்த மாதிரி விஷயத்த வந்து இதில் வந்து எப்போ இனகிரேட் பண்ணியிருக்கோம். அதில் ஃபோட்டோகிராஃப்ஸ் கேட்டிருப்பாங்க, 2-3 ஃபோட்டோகிராஃப்ஸ், லேபோட ஃபோட்டோகிராஃப்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்கூல் டீட்டெயில்ஸ்குள்ளே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வைசரி, இப்போ மென்டர்ஸ் யாரா வராங்கன்னா அவங்கள பற்றி நீங்கள் நாமினேட் பண்ணலாம். ஓகேங்களா? அட்வைசரி கமிட்டினா பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், அது ஒரு கமிட்டி வச்சு ஃபார்ம் பண்ணணும். ஸோ அவங்களோட பற்றி டீட்டெயில்ஸும் நம்ம கொடுக்க முடியும் இங்கே. அதுக்கப்புறம் மென்டர்ஸோட டீட்டெயில்ஸ் என்ன, அவங்க என்ன பண்ணுறாங்க, எதுலேருந்து வந்திருக்காங்க, இது அலர்ட்டட் பை எய்ம்லேருந்து வந்திருக்காங்களா இல்லை அலர்ட்டட் பை ஸ்கூல்ஸ் வந்து நம்மளும் ஒரு மென்டர்ஸை நாமினேட் பண்ண முடியும். அவங்களும் வந்து நம்ம சைட்லேருந்து வந்தது அப்படின்றத ஃபில் பண்ணிக்கலாம், அவங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும். ஸோ இது வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறது அப்படின்றது மெயினான டாஸ்க் இருக்குது. ஸோ சப்மிட் ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரிப்போர்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா செலக்ட் த இயர். ஸோ இது வரைக்குமே நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த இயரை செலக்ட் பண்ணி அந்த மந்த்தை செலக்ட் பண்ணி நம்ம வந்து செலெக்ஷன் டேட்டாஸ் வந்து நம்ம என்ட்ரி பண்ண ஆரம்பிக்கலாம் நமக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் என்ட்ரி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் யூசிங் ஏடிஎல் அப்படின்ற கரண்ட் மந்த். ஸோ ஒரு மந்தில் வந்து எவ்வளோ பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ பேர் வந்து லேப் அக்சஸ் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு வந்து 60 ABC அப்படின்னு வச்சுக்கணும். 3 கிளாஸுக்கு ஈச் கிளாஸில் 50 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா டோட்டலாக 150 மெம்பர்ஸ் வந்து மண்டே வந்திருப்பாங்க. ஸோ எவ்ரி மண்டே அவங்களுக்கு சேம் டைம் டேபிள் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அப்போ நம்ம மந்த்லி வந்து 4 கிளாஸஸ் வந்திருப்பாங்க. அப்போ 4 கிளாஸஸ் 4னா 150 × 4 அப்படின்னு போட்டோம்னா அரௌண்ட் 600 பீப்புள்ஸ் வந்து அந்த மந்த் அட்டன் பண்ணாங்க அப்படின்னு வரும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு டைம் தான், அந்த ஒரு ஸ்கூலோட ஸ்ட்ரென்த் படி எடுத்துக்க மாட்டாங்க. பட் அந்த லேப்ல எத்தனை பேர் வந்துட்டு போகிறோன்றத கவுண்ட்டு தான். ஓகேங்களா?
ஸோ இது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட், இதில் வந்து 3 கேட்டகரி பிடிக்கிறாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட், அதர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட். ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து லேப் அக்சஸ் பண்ணுறது தான் நம்ம ஸ்கூலோட ஸ்ட்ரென்த் அது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அதர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதர் ஸ்கூல்னா பக்கத்து ஸ்கூலில் இருந்து நம்ம வந்து ஒரு டிக்கெட் டெஸ்ட்டுக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு கூப்பிட்டுருந்தோம்னா அவங்க வந்து அப்போ கிளாஸஸ் அட்டன் பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுவோம். இல்லை நம்ம பக்கத்து ஸ்கூலில் இல்லை சார், எங்களுக்கு வந்து வீக்லி ஒரு நாள் வந்து அந்த ஸ்கூல் பிரின்சிபலோ இல்லை இந்த டீச்சர்ஸ் வந்து நம்ம ஸ்கூலில் ரெக்வஸ்ட் பண்ணாங்க, வீக்லி ஒன்ஸ் ஒரு கிளாஸ் மட்டும் எடுக்க சொல்லுங்க என் பசங்களுக்கு, நாங்கள் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறாங்கன்னா ஒரு சர்டன் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்கன்னா அவங்களோட கவுண்டை நம்ம வந்து இங்கே மென்ஷன் பண்ண முடியும். அதுதான் வந்து அதர் ஸ்கூல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ஸ்கூல்ஸ். கம்யூனிட்டி ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் சார்பாக இருந்து வரமாட்டாரு. நம்ம ஸ்கூலில் படிக்கிற டீச்சர்ஸ் தெரிஞ்ச பையனாக இருக்கலாம், இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்ச பையனாக இருக்கலாம், பக்கத்து பையனாக இருக்கலாம், இல்லை அவங்களோட தம்பி வந்து வேறு ஸ்கூலில் படிச்சுட்டு அவங்கள வந்து தானாக வந்து சரி எனக்கு லேப் வந்து கற்றுக்கணும்னு ஆசை இருக்குது அவங்க சொல்லி இன்ட்ரெஸ்ட்டாக உள்ள வராங்கன்னா அவங்க வந்து கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இதில். சரிங்களா. ஸோ இதில் தான் மேக்ஸிமம் இதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ இது கிளாரிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ETL ஒர்க் ஷாப் எவ்வளோ ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறோம். மென்டரிங் செஷன்னா மென்டர்ஸ் வந்து நம்ம ஸ்கூல் நாமினேட் பண்ணதில் வெளியே வந்தாங்க, அவங்க எவ்வளோ மென்டரிங் செஷன் பசங்களுக்கு கண்டக்ட் பண்ணாங்க, நம்ம அது மாதிரி இந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்பர்ஸ் தான் என்ட்ரு பண்ண போகிறோமோ தவிர அது டீட்டெயிலாக நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ எத்தனை எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணுறோம் அது மாதிரி டீட்டெயில்ஸ், பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தா தான் ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ இனோவேஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ப்ராஜெக்ட் வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்கோமா, இல்லை கம்யூனிட்டிக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோமா, அந்த மாதிரி பேட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கோமா அப்படின்றதுக்கு எல்லாமே ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு இனோவேஷன் பண்ணுறது கண்டிப்பாக அது இல்லை மார்க்கெட்டபிளில் இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா தயவுசெய்து வெளியே கொண்டு வராங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா பேட்டர்ன் IPR அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ட்ரை பண்ணுங்கள். ஸோ IPR அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஃபண்டு வந்து கவர்மெண்ட் தராது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸாக தான் பண்ணணும், இல்லை ஸ்கூல் தான் பண்ணி தர மாதிரி இருக்கும். பட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கான நாளை பின்ன அது ப்ராடக்ட் வந்து பெரிய லெவல் லான்ச் ஆகுது, கிடைக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் வருது அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து அவங்களுக்கான பசங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஈஸியாக வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஃபண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ PFMS மாதிரி தான் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட். பட் இங்கே ஃபுல் டீட்டெயிலாக கொடுக்க மாட்டோம், செக் நம்பர்லாம் கொடுக்க மாட்டோம். எவ்வளோ ஃபண்டு எந்த கேட்டகரியில் செலவு பண்ணியிருக்கோம், எவ்வளோ அமௌண்ட் பண்ணியிருக்கோம், ஸ்கூல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் செலவு பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணா கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்கலாம், இல்லை வந்து NGOஸ்லேருந்து கொடுத்துருக்கலாம், இல்லை வந்து MLA அது மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நம்ம ஸ்கூல் சேவையில் செய்வோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதோட ப்ரைஸ் மணிஸை நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். இல்லை சார் ஸ்கூல்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஸ்கூல்ஸ் வந்து பெட்டராக ரன் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு 1.5 lakhs கிட்ட இதில் கொடுத்து அதை பெட்டராக ரன் பண்ணுறதுக்கான ஃபண்டும் தராங்க. அதுவும் நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கான எவ்வளோ ஃபண்டு எல்லாமே நம்ம கொடுத்துட்டு ஜஸ்ட் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரண்ட் பேஜ்ல நீங்க லாகின் பண்ணி பேக்ரவுண்ட்ல ஏதோ ஆடியோ ப்ளே ஆயிட்டு இருக்கு. ஒரே நிமிஷம். அம்மே சாங் கட் பண்ணுங்க. சாங் கட் பண்ண ரொம்ப சவுண்டா இருக்குங்க. சாங்கை கட் பண்ணு. சாரி அப்படிங்களா. ஓகே யா இப்போ ஓகே. தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ வெரி மச். சாரி. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வந்து ஆவரேஜாக பண்ணியிருக்கீங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுக்கான ஃப்ரண்ட்டில் இந்த டேஷ்போர்ட் பற்றி கொடுப்பாங்க. நீங்கள் எல்லா மந்த்துக்கான ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் வந்து இந்த மந்த்தை செலக்ட் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்துக்க முடியும். இதை கீழே நீங்கள் ரொட்டேட் பண்ணி அப்படின்னா எவ்வளோ பேர் வந்து நீங்கள் எவ்வளோ டேட்டா ஃபில் பண்ணீங்களோ அந்த டேட்டாஸ் வந்து உங்களுக்கு கீழே காட்டும். நமக்கு இதில் இது கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு காட்ட ஆரம்பிக்கும். ஸோ கம்பல்சரி வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்போதைக்கு வந்து கரெக்டாக வந்து அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. நவம்பர் மந்த்ல இருந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு சம்மந்தமாக என்ன டவுட்ஸ் இருக்குன்னா Q&Aல ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் செஷன் போகலாம் அப்படின்னா கோன்னு சொல்லி நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ட்ரான்ஸ்கிரிப்ட் எல்லாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்கூல்ஸ் வந்து செகண்ட் இயர்க்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ப்ராசஸ் தான். ஸோ ஓகே இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் சொன்னீங்கன்னா கோ கொடுத்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட்டுக்கு போக ஆரம்பிப்பேன். Participants, if you have any other questions, please do ask. Dashboard சம்பந்தமா நிறைய கேள்விகள் இருக்கும்னு நம்புறோம். ஏன்னா இப்போ இந்த லாக்டவுன் டைம்ல எப்படி டேஷ்போர்ட் ஃபில் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க என்டர் பண்ணலாம். சப்போஸ் நீங்க பண்ணல அப்படின்ற பட்சத்துல 0ன்னு போட்டு நீங்க சப்மிட் பண்ணி தான் ஆகணும். எனக்கு இங்க வோல்டேஜ் ஃபிளக்சுவேஷன் இருக்கு. ஸோ லைட்ஸ் ஆன் அண்ட் ஆஃப் ஆயிட்டு இருக்கு. ஸோ மை
விஷன் என்னோட வீடியோ கொஞ்சம் வித்தியாசமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ if you have any questions please ask. If you don't have please tell go or go on in the chat. Go on னு சொல்லுங்க. we'll move on to the last part of the thing. tranche 2 ரெண்டாவது வருஷ ஃபண்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன தேவை அப்படின்றத we'll move on now. So if you are clear with what we have said so far, please say go on அப்படின்னு chatல சொல்லுங்க. we'll move to the next thing. go onன்றது chatல சொல்லுங்க, Q&A ல சொல்லாதீங்க. சில Q&A ல அனுப்பியிருக்கீங்க. please send it in the chat. okay. I'll share my screen. ஸோ tranche 2 அதாவது ரெண்டாவது வருஷ ஃபண்ட் வந்து நீங்க எப்ப அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்ப அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க லேப் இனாகிரேட் ஆகி மோர் தென் 1 இயர் ஆயிருக்கணும், உங்களுக்கு ஃபண்ட் வந்து மோர் தென் 1 இயர் ஆயிருக்கணும். ஸோ இது ரெண்டு கண்டிஷனும் இருந்தது அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை. நீங்க வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் tranche 2 ஓபன் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. சில ஸ்கூல்ஸ்க்கு 1 இயர்க்கு மேல ஆயிருந்தாலும் ஓபன் ஆயிருக்காது. அது லிஸ்ட் பொறுத்து கொஞ்சம் டைம் வேரியேஷன்ஸ் இருக்கு. சொல்லுங்க சத்யன், என்ன சொல்லுங்க. இப்போ ரீசன்ட் மைல வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2019 முன்னாடி ஃபண்ட் வந்து எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு ஃபண்ட் வந்து ஆகஸ்ட் 2019க்கு முன்னாடி உங்களுக்கு ஃபண்ட் வந்திருந்தது அப்படின்னா நீங்க tranche 2க்கு அப்ளை பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் 2019க்கு அப்புறம் செப்டம்பர் அக்டோபர்ல வந்திருந்தது அப்படின்னா நீங்க இப்போதைக்கு எலிஜிபிள் இல்லை. மேபி ஒரு 1 or 2 monthsல உங்களுக்கு வந்து எப்போ அப்ளை பண்ணணும்ன்றது சொல்லுவாங்க டெட்லைனோட. ஸோ ஆகஸ்ட் 2019 முன்னாடி உங்களுக்கு ஃபண்ட் வந்திருந்தது ஆர் ஆகஸ்ட் 2019லயும் வந்திருந்தது அப்படின்னா you're eligible to apply. ஸோ உங்களுக்கு வந்து போர்ட்டல் ஓப்பன்ல இருக்கும். ஸோ அப்போ எலிஜிபிலிட்டி என்னென்ன, அவங்க வந்து 80% அந்த ஃபண்டாவது யூஸ் பண்ணிருந்தா 10 லட்ச ரூபாய் 8 லட்ச ரூபாவும் 2 லட்ச ரூபாய் 1.6 lakhs நீங்க யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா 80% யூஸ் பண்ணிருக்கீங்க. 80% யூஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நீங்க வந்து செகண்ட் இயர் ஃபண்டுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது உங்களோட ஜெம் ஐடி ஆக்டிவேட்டரா இருக்கும். நீங்க மெட்டீரியல் 2017ல வாங்கணும் 18ல வாங்கணும், நாங்க ஜெம்லாம் யூஸ் பண்ணல டைரக்டா வாங்கணும் அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. பட் யூ நீட் டு ஹேவ் அ ஆக்டிவ் ஜெம் ஐடி. ஸோ நீங்க query கிரியேட் பண்ணி இந்த ஜெம் ஐடி வேணும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஜெம் ஐடி கொடுத்துருவாங்க. யூ கேன் ஆக்டிவேட் இட் அண்ட் யூஸ் தட். அந்த ஜெம் ஐடி ஆக்டிவா இருந்தா மட்டும்தான் நீங்க அப்ளை இத tranche 2க்கு அப்ளை பண்ணி முடிக்க முடியும். தென் ATL டேஷ்போர்ட் மந்த் ஆன் மந்த் சப்மிட் பண்ணிருக்கணும். PFMSல எல்லா என்ட்ரிஸும் போட்டுருக்கணும். இது எல்லாமே பண்ணிருந்தீங்க அப்படின்னா you're eligible to apply for tranche 2. ஸோ tranche 2 என்னென்ன டாக்குமெண்ட் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடிட்டட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ், PFMS EAD கேஷ் புக், யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட், அப்புறம் பாரத் கோஷ் அப்படின்ற வெப்சைட்ல உங்க அட்டலோட பேங்க் அக்கௌண்ட்க்கு பேங்க் இன்ட்ரெஸ்ட் வந்திருந்தது அப்படின்னா அந்த பேங்க் இன்ட்ரெஸ்ட் நீங்க பே பண்ணி அதுக்கான ரிசிப்ட் கொடுக்கணும். அண்ட் தென் டாக்ஸ் எக்ஸம்ஷன் சர்டிபிகேட். இந்த 5 டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ பேக்கேஜ் 1, 2, 3, 4 என்னென்ன பிரைஸ்ல வாங்குனீங்க, எந்த வெண்டர்ட்ட வாங்குனீங்கன்றது சொல்லணும். ஸோ உங்ககிட்ட எல்லாமே பில்ஸ் இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட பேக்கேஜ் 1, 2, 3, 4 சேர்த்து ஒரே பில்லா இருந்தது அப்படின்னா உங்க வெண்டரை கான்டாக்ட் பண்ணி தனித்தனி பில்ஸா கேட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்க P1க்கு இவ்வளவு ஆச்சு, P2க்கு இவ்வளவு ஆச்சு நீங்க என்டர் பண்ணணும். அப்படி நம்ம ஒரே பில்லா இருந்ததுன்னா நீங்க உட்காந்து எல்லா ஐட்டமும் பிரிச்சு எது P1 எடுத்து அதுக்கு டோட்டல் போடணும், எது P2 எடுத்து அதுக்கு டோட்டல் போடணும், அதுக்கு டாக்ஸ் கால்குலேஷன் பண்ணணும். ஸோ அப்பதான் நீங்க அதை பண்ண முடியும். ஸோ இட்ஸ் பெட்டர் டு கெட் த பில்ஸ் செப்பரேட்லி ஃப்ரம் யுவர் வெண்டர்ஸ் P1 to P5. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஆடிட்டட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இந்த ஆடிட் ஸ்டேட்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். எவ்வளவு ஃபண்ட் வந்தது, எந்தெந்த விஷயத்துக்கு எவ்வளவு யூஸ் பண்ணீங்க, எவ்வளவு பேங்க் இன்ட்ரெஸ்ட் வந்தது, எவ்வளவு அமௌண்ட் இன்னும் பேலன்ஸ் வச்சிருக்கீங்க, இது எல்லாத்தையும் என்டர் பண்ணி பிரின்சிபல் சைன் பண்ணணும். இன்னொரு சைட்ல வந்து எய்தர் ஆடிட்டர் ஆர் ஸ்கூல் அக்கௌண்ட்ஸ் ஹெட் ரெண்டுத்துல யாராவது ஒருத்தர் சைன் பண்ணலாம். சைன் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். PFMS EAD கேஷ் புக், யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் ரெண்டுமே வந்து PFMS வெப்சைட்ல இருந்து நமக்கு EAD கேஷ் புக் ரிப்போர்ட்ஸ் என்ற ஆப்ஷன் மூலமா கிடைச்சிடும். யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட்டோட ஃபார்மேட் வந்து GFR 12A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடுத்துருவாங்க. அதில் நம்ம என்டர் பண்ணி யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் அப்லோட் பண்ணலாம். ஆர் PFMSல இருந்தும் டவுன்லோட் பண்ணலாம். 2 ஆப்ஷன் இருக்கு. தென் பாரத் கோஷ். பாரத் கோஷ்ல இப்போ செப்டம்பர்ல இருந்து ஆன்லைன் பேமெண்ட்ஸ் மட்டும்தான் அக்செப்ட் பண்றாங்க. நம்ம வந்து முதல்ல DDO இல்ல செலான் பேமெண்ட்டோ இருந்தது, அந்த பேமெண்ட்ஸ் எல்லாமே இப்போ கிடையாது. ஸோ உங்களோட அட்டல் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்க இன்டர்நெட் பேங்கிங் அப்படி இல்லைன்னா டெபிட் கார்டு ஏதாவது ஒன்று வாங்கிக்கோங்க.
வாங்கினீங்கன்னா மட்டும்தான் நீங்க வந்து பாரத் கோஷ்ல அந்த இன்ட்ரெஸ்ட்டை திருப்பி பே பண்ண முடியும். தென் உங்களோட அக்கௌண்ட் சப்போஸ் பிரைவேட் பேங்க்லயோ இல்ல கரண்ட் அக்கௌண்டாவோ இருந்தது அப்படின்னா அதை நீங்க கவர்மெண்ட் பேங்க்குக்கு மாத்தணும். கவர்மெண்ட் பேங்க்லயும் சேவிங்ஸ் அக்கௌண்ட், சப்போஸ் கவர்மெண்ட் பேங்க்ல நீங்க கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை சேவிங்ஸ் அக்கௌண்டா மாத்திருங்க. ஸோ இது ரெண்டுமே மாத்தினீங்கன்னா மட்டும்தான் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ இதுதான் Tranche 2ஓட ஃபண்ட். அண்ட் தென் Tranche 1க்கு நாங்கள் அப்ளை பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, அட்டல் நீங்கள் அப்ளை பண்ணி டாக்குமெண்ட் எல்லாமே அப்ரூவ் ஆயிடுச்சு, ஆனால் எங்களுக்கு ஃபண்ட் வரல அப்படின்னா ஃபண்ட்ல கண்டிப்பா நார்மலாவே டிலேஸ் இருக்கும். பிகாஸ் ஒரு ஸ்கூலுக்கு எல்லாமே அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா உடனே ஃபண்ட் ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு பேட்ச் ஆஃப் ஸ்கூல்ஸ் 1000 ஸ்கூல்ஸ்க்கு எல்லாமே ப்ராசஸ் முடிச்சாதான் அவங்களுக்கு ஃபண்ட் ப்ராசஸ் ஆகும். ஏன்னா அமௌண்ட் பெருசு அப்படிங்கிறதுனால அவங்க வந்து இவ்வளவு ஸ்கூல் முடிச்சிட்டாங்க அப்படின்னா தான் ஃபண்ட் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அதுல வந்து இப்போ 1000 ஸ்கூல் அந்த பேட்ச் சைஸ் அப்படின்னா முதல் ஸ்கூல்ல நீங்க இருந்தீங்கன்னா 1000 ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். இதே நீங்க 1000வது ஸ்கூல்ல இருந்தா உங்களுக்கு சீக்கிரமா ஃபண்ட் வரும். ஸோ அதனாலேயே உங்களுக்கு நார்மலாவே ஒரு 2 to 3 months, மேக்ஸிமம் 4 months கூட இருக்கலாம். பட் இப்போ லாக்டவுன்ல ஒரு 6 months வந்து நமக்கு எந்த ஒர்க்குமே ப்ராப்பரா நடக்கல, கொஞ்சம் கொஞ்சம் தான் நடந்தது அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து கண்டிப்பா டிலே இருக்கும். நியர்லி 6 months to 8 months உங்களுக்கு டிலே இருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து எல்லாமே ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஃபாஸ்டா வேலை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. So these are the important websites and logins you need to maintain as an adult tinkering lab. எய்மோட வெப்சைட்ல 3 விஷயம் நம்ம மேஜரா பண்ணுவோம். ஒன்னு ATL டேஷ்போர்ட் மந்த்லி ரிப்போர்ட், ரெண்டாவது query ரெசல்யூஷன், அதாவது அந்த கம்ப்ளைண்ட்ஸ் கிரியேட் பண்றது, and then third thing is ATL curriculum. இந்த 3 விஷயம் அடல் வெப்சைட்ல மேஜரா நம்ம பண்ணக்கூடியது. அடுத்தது email.gov.in, gem.gov.in. இது ரெண்டுமே நம்ம யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட்க்கு மட்டும்தான் இது யூஸ் பண்றோம். அடுத்தது PFMS, பப்ளிக் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், நம்ம எக்ஸ்பென்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு, அதாவது நம்ம கொடுத்த கிராண்ட்டை என்னென்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே இதில் என்டர் பண்ணுவோம். அதுக்கு 3 லாகின், அட்மின் லாகின், டேட்டா ஆப்ரேட்டர் லாகின், டேட்டா அப்ரூவர் லாகின் சொல்லிட்டு 3 லாகின். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ATL கிட்ட இருக்கணும் கண்டிப்பாக.